வெரி குட் மார்னிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சாப்டர் 6ல் செகண்ட் கிளாஸ் ஓகேவா. இது செகண்ட் கிளாஸில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம முன்னாடியே ப்ரீவியஸாக லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதான் இன்ட்ரடக்ஷன் பார்ட். சரி, அப்போ வேர்ட் ப்ராசஸர் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ வேர்ட் ப்ராசஸர் நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்ரு. சரி, அந்த ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோன்னா அது இட் இஸ் எ பார்ட் ஆஃப் ஓப்பன் ஆஃபீஸு. ஸோ ஓப்பன் ஆஃபீஸ் பேக்கேஜில் நிறைய இருக்குது. ஸோ அதில் ஒன்று தான் வந்துட்டு ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அதில் என்னென்ன கான்செப்ட் பேஸ் இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அது எப்படி நம்ம ஒரு நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணுறது, ஸோ அதில் நம்ம நியூ டாக்குமெண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது அதை பார்த்தோம். ஸோ அதுக்கு என்ன கமெண்ட் ஷார்ட்கட்க்கு என்னென்னலாம் பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம நியூவாக வந்துட்டு நம்ம ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஸ்டார்ட்டில் போய்ட்டு ஆல் ப்ரோக்ராம்ஸில் போய்ட்டு ஓப்பன் ஆஃபீஸில் போய்ட்டு அதில் ரைட்டரில் போனோம் அப்படின்னா டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அல்லது நம்ம ஷார்ட்கட் கீழே பார்த்தோன்னா Ctrl+N கொடுத்துக்கலாம். சரியா. ஸோ அதில் அதாவது அந்த அப்ளிகேஷன் மெயினில் நம்ம போய் ஓப்பன் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் ஓப்பன் பண்ணணும். ஸோ முதல் அப்போ தான் அந்த வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் அந்த வேலை போகலாம். சரியா. இல்லை அப்படின்னா வந்துட்டு நீங்கள் ஷார்ட்கட்டில் போகணும் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்டில் போனாவே அந்த ஐக்கான் நம்ம இருக்கும், அதில் போய் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அது நீங்கள் வந்துட்டு இதில் ஷார்ட்கட் கீ ஐக்கான் பார்த்தீங்கன்னா முன்னாடி டெஸ்க்டாப்லேயே இருக்கும். சரியா. ஸோ அதுலேயும் போகலாம், அதாவது கமாண்ட் யூஸ் பண்ணி போகலாம், அல்லது நீங்கள் ஐக்கான் டேரெக்டாக யூஸ் பண்ணி போகலாம். ஸோ அது சொன்னால் நியூவாக ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன சொன்னால் ஃபைலில் போய்ட்டு நியூவில் போய்ட்டு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் கொடுக்கலாம், அல்லது Ctrl+N நம்ம கீபோர்டில் கொடுக்கலாம், அந்த மாதிரிலாம் சொன்னோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன கான்செப்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பார்ட்ஸ் ஆஃப் நம்ம விண்டோ. ஸோ பார்ட்ஸ் ஆஃப் விண்டோ மீன்ஸ்னா ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் விண்டோ. ஸோ ரைட்டர் விண்டோவில் வந்துட்டு என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்கும். அப்போ டைட்டில் பார், மெனு பார், டூல் பார் 2 டைப் இருக்குது. அதுக்கப்புறம் ரூலர் பார்த்தோம், ஸ்டேட்டஸ் பார் பார்த்தோம் இல்லையா. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அதில் வந்து ஒர்க் ஸ்பேஸ் பார்த்தோம். ஸோ இந்த கான்செப்ட் எல்லாம் பார்த்தோமா இல்லையா. ஸோ இது எல்லாமே ஒவ்வொன்றா நம்ம ப்ரீஃபாக பார்த்தோம். ஸோ ஒவ்வொன்றும் வந்துட்டு என்னென்ன மெனூஸ் இருக்குது, மெனு பாரம் என்னென்ன மெனூஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம எல்லாமே டீட்டெயிலாக பார்த்தோம் ப்ரீவியஸ் கிளாஸில். சரியா. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்டரிங் தி டெக்ஸ்ட்டு. ஸோ என்டரிங் தி டெக்ஸ்ட் அப்படின்னா வந்துட்டு தமிழில் உரையை உள்ளிடுதல் அப்படின்னு சொல்லுவோம். சரியா. ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்துட்டு இங்கிலீஷில் சொல்லிடலாம். ஸோ லிசன் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் கிளாஸ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், நல்லா தெளிவாக லிசன் பண்ணுங்கள். ஸோ வீட்டில் சிஸ்டம் இருந்தால் நம்ம சொன்ன மாதிரி சிஸ்டம் தான் நீங்கள் ஒர்க் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் ஆஃபீஸ் ரைட் இருந்தால் தான் ஒர்க் பண்ணி பார்க்கணும் கிடையாது. நீங்கள் நார்மலாக வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் வேர்டில் யூஸ் பண்ணலாம். ஒரு சில ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் என்னென்னா உங்களுக்கு வந்துட்டு எதில் இருக்காது அப்படின்னா உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் வேர்டில் இருக்காது இல்லையா. ஸோ மற்றது எல்லாமே காமன் தான். நம்ம டீச் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு நீங்கள் நார்மல் மைக்ரோசாஃப்ட் வேர்ட்லேயே போகலாம். ஸோ நம்மகிட்ட வந்துட்டு ஓப்பன் ஆஃபீஸ் வந்துட்டு நம்மகிட்ட நெட் வந்துட்டு அதாவது கிளாஸ் பார்க்குறது மட்டும் தான் நம்ம நெட் பேக் போட்டிருப்போம் இல்லையா. ஸோ மொபைலுக்கு மட்டும் தான் நம்ம போட்டிருப்போம். வீட்டில் நிறைய பேருக்கு வந்துட்டு என்ன இருக்காதுன்னா வந்துட்டு நெட் கனெக்ஷன் இருக்காது. சரியா. நம்ம கம்ப்யூட்டர் வந்து நெட் கனெக்ஷன் இருக்காது. ஸோ இப்போ டவுன்லோட் பண்ணுறது வந்துட்டு சிரமமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு சிஸ்டம் வச்சிருந்தாலும் சரி, லேப்டாப் வச்சிருந்தாலும் சரி, நீங்கள் அது கண்டிப்பாக இன்பில்ட்டாக வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் இருக்கும். ஸோ அதில் போய் நீங்கள் வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் வேர்டில் போனீங்கன்னாவே நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் நான் என்னென்னலாம் நான் சொல்கிறேன் அது எல்லாமே நான் அதில் ஒர்க் பண்ணி பார்க்கலாம். சரியா. ஸோ அதனால் நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ண தேவையில்லை. ஸோ என்டரிங் தி டெக்ஸ்ட் போகலாமா. ஸோ பாருங்கள், ஒன்ஸ் a new document is open, the text can be typed in blank area of the screen. நம்ம சொன்னோமா இல்லையா. ஸோ நம்ம பார்த்தோன்னா நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணணுமே ஒரு பிளிங்க் ஆகிட்டு இருக்கும். ஒரு வந்துட்டு நம்ம இது சொன்ன மாதிரி இன்சர்ஷன் பாயிண்ட்னு சொன்னோம். ஸோ அது என்னென்னா பிளிங்க் ஆகிட்டே ஒரு வந்துட்டு ஒரு ஸ்கேல் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு லைன் வந்துட்டு ஒரு சின்ன லைன் வந்துட்டு விட்டு வந்துட்டு இருக்கும். ஸோ அதுக்கு பேர் இன்சர்ஷன் பாயிண்ட்டு, தமிழில் செருகும் புள்ளி அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா. ஸோ அதுதான் என்ன அப்படின்னா வந்துட்டு ஸோ அந்த பிளாங்க் ஏரியா. ஸோ நம்ம முன்னாடி நம்ம காட்டணும் அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ பாருங்கள், அந்த விண்டோவில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுதான் இந்த விண்டோ இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த விண்டோவில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த பிளாங்க் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் நம்ம டைப் பண்ண வேண்டிய ஏரியா. ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், டைப் பண்ண போகிறோம். சரியா. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் என்டரிங் தி டெக்ஸ்ட். சரியா. ஸோ எப்படி வந்துட்டு நம்ம பண்ண போகிறோங்கிறது சொல்லுவாங்க, பார்க்கலாம் பாருங்கள். ஸோ ஒரு நியூ டாக்குமெண்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா அது டெக்ஸ்ட் கேன் பி டைப் பண்ணி பிளாங்க் ஏரியா, அந்த ஸ்க்ரீனோட பிளாங்க் ஏரியா தான் நம்ம வந்துட்டு டைப் பண்ண போகிறோம். டு கிரியேட் அ டாக்குமெண்ட் தி யூசர் கேன் ஸ்டார்ட் டைப்பிங் ஸ்ட்ரெயிட் அவே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணலாம்னா நீங்கள் வேறு எதுவுமே நீங்கள் இது பண்ண தேவையில்லை, நீங்கள் சிரமப்பட தேவையில்லை. ஸோ ஒன்ஸ் நீங்கள் டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்துட்டு நீங்கள் கீபோர்டு அல்லது நீங்கள் மவுஸ் வச்சு என்ன பண்ணலாம், நீங்கள் அதுக்குள்ள வந்துட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சலாம்னு சொல்கிறாங்க. ஆஸ் எ டெக்ஸ்ட் இஸ் டைப்டு தே அப்பியர் ஆன் தி ஸ்க்ரீன் அண்ட் தி ஃப்ளாஷிங் வெர்டிகல் பார் கால்டு இது இன்சர்ஷன் பாயிண்ட். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம். ஸோ இன்சர்ஷன் பாயிண்ட்னா வந்துட்டு ஒரு வெர்டிகல் பார் வந்துட்டு ஃப்ளாஷிங் ஆகிட்டு விட்டுட்டு வந்துட்டு இருக்கும். ஸோ அதுக்கு பேர் இன்சர்ஷன் பாயிண்ட்னு சொன்னோம். ஸோ அதுதான் என்ன அப்படின்னா வந்துட்டு அதுதான் வந்துட்டு நமக்கு யூஸ் நம்ம டெக்ஸ்ட் டைப் பண்ணும்போது ஃப்ரண்ட் அதாவது பேக்வேர்ட் அண்டு ஃபார்வர்ட் வந்துட்டு மூவ் ஆகக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. இட் மூவ்ஸ் டு தி ரைட்டு. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னா இப்படி இருந்தது. ஸோ நீங்கள் டைப் பண்ண என்ன ஆகுனா இப்படி நகர்ந்துக்கிட்டே போகும். சரியா. இந்த வந்து பாயிண்டர் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபார்வர்டில் நகர்ந்துகிட்டே போகும். சரியா. நீங்கள் டைப் பண்ணுறதுக்கு பின்னாடி போயிட்டு இருக்கு. நீங்கள் டைப் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டைப் பண்ணி இப்படி போயிட்டே இருக்கும், அப்படியே ஃபாலோ ஆகி போயிட்டே இருக்கும், இப்படியே டைப் பண்ணிட்டே போவீங்க. சரி, அதான் சொல்கிறாங்க. ஸோ ஃப்ளாஷிங் வெர்டிகல் பார் கால்டு இன்சர்ஷன் பாயிண்ட். போல்டில் இருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட்டு நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. மூவ்ஸ் டு தி ரைட்டு. ஸோ ரைட் சைடு வந்துட்டு மூவ் ஆகும். அப்போ கேட்பாங்க இன்சர்ஷன் பாயிண்ட் வந்துட்டு விச் சைடு மூவ்ஸ் தி இன்சர்ஷன் பாயிண்ட்
பாயிண்டர் கேட்பாங்க. சரியா, இன்சர்ஷன் பாயிண்டர் விச் சைடு மூவ்ஸ்னு கேட்பாங்க. அப்போ என்னன்னா நம்ம ரைட் சைடு. ஸோ இம்பார்ட்டண்ட்டான உங்களுக்கு ஒரு 1 மார்க்கு. when the text reaches the end of the line the word is automatically wrapped to the next line. ஸோ பார்த்தோம் அப்படின்னா இதுதான் விண்டோ. சரி, அந்த பிளாங்க் ஏரியா, அந்த டாக்குமெண்ட்டோட பிளாங்க் ஏரியா நம்ம என்ன பண்ணுறோம், டைப் பண்ணிட்டே போகிறோம். சரியா, இப்போ என்ன அப்படின்னா கார்னருக்கு போயிடுறோமா. ஸோ கார்னருக்கு போயிட்டு என்ன ஆகுனா, ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகுனா பேக் டு தி நெக்ஸ்ட் லைனு. ஸோ உடனே என்ன ஆகுனா அதுவா நீங்கள் எதுவுமே பண்ண, நீங்கள் என்ட்ரு பட்டனோ அல்லது எதுவுமே நீங்கள் அழுத்த தேவையில்லை. சரியா, ஆட்டோமேட்டிக்காக என்னென்னா நெக்ஸ்ட் லைனுக்கு வரும். ஸோ எகைன் நீங்கள் என்ன பண்ண அப்படியே டைப் பண்ணிட்டே போகிறீங்க, எகைன் வந்துட்டு எண்டுக்கு ரீச் ஆகுது. அப்போ உடனே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் லைனுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு நெக்ஸ்ட் லைனுக்கு வருது. பார்த்தா ரேப்பிட் அப்படின்னா வந்துட்டு திரும்பி வரது. சரியா, ஸோ நெக்ஸ்ட் லைனுக்கு வரது தான் வந்துட்டு ரேப்பிட்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் லைன் அடுத்த லைனுக்கு வந்துடும். ரேப்பிட்னா வந்துட்டு மடிந்தல், அது மடிந்து வருதல் சொல்லுவோம். சரியா, மடித்தல் அப்படின்னா நம்ம சொல்லலாம். ஸோ அதான் பாருங்கள், திஸ் ஃபீச்சர் இன் எனி வேர்ட் ப்ராசஸ் இஸ் நோன் எஸ் வேர்ட் ரேப்பு. ஸோ இதுக்கு பேர் வேர்ட் ரேப்பு. ஸோ வேர்ட் ரேப்னா என்ன அப்படின்னா சொல் மடிப்புன்னு சொல்லுவோம். வேர்ட் ரேப்னா தமிழில் சொல் மடிப்புன்னு சொல்லுவோம். நான் தமிழ் மீடியத்தில் சொல்லும்போது தெளிவாக சொல்கிறேன். ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு நம்ம டாக்குமெண்ட் நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ நம்ம எடிட் பண்ணுறது அப்படி நம்ம அதாவது ஒரு டெக்ஸ்ட்டை என்டர் பண்ணுறோம் அப்படின்னா எங்கே பண்ணுவோம் அப்படின்னா அந்த வந்துட்டு பிளாங்க் ஏரியா. சரி, இந்த ஒயிட் கலர் இருக்குது, அந்த பிளாங்க் ஏரியா இருக்கும். ஸோ அந்த பிளாங்க் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஷிங் வெர்டிக்கல் பார் இருக்கும். அந்த பார்க்கு பேர் என்னன்னா இன்சர்ஷன் பாயிண்ட். ஸோ அது எங்கே எப்படி மூவ் ஆகிட்டு இருக்கோம்னா நம்ம டைப் பண்ண ரைட் சைடில் மூவ் ஆகும். சரியா, ஸோ அதான் சொல்கிறாங்க. ஸோ அதான் வந்து எண்டு பாயிண்ட் தான் வந்துட்டு அங்கே வந்து ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்கிறது. ஸோ எப்போ வந்து நம்ம டைப் பண்ணுற டெக்ஸ்ட் வந்துட்டு அந்த விண்டோவோட எண்டு பாயிண்ட் வந்துட்டு ரீச் பண்ணுதோ, ஸோ அப்போ என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு இந்த வேர்டு வந்துட்டு நெக்ஸ்ட் லைனுக்கு வந்துட்டு ரேப் ஆகி வரும், மடிஞ்சு வரும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வர அந்த ஃபீச்சருக்கு பேர் என்ன அப்படின்னா வேர்ட் ரேப்பு. அந்த ஃபீச்சருக்கு பேர் என்னது, வேர்ட் ரேப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இந்த என்டர் கீ மஸ்ட் நாட் பி பிரஸ்ட் at the end of the each line. ஸோ என்ன இம்பார்ட்டண்ட்டான 1 மார்க்கு. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா the enter key must not be pressed. ஸோ enter key நம்ம எங்கே ப்ரெஸ் பண்ணக்கூடாது, must not be at the end of the each line. ஸோ ஒரு லைன் வந்துட்டு எண்ட் ஆகுது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி விண்டோ இருக்குது அப்படின்னா நான் டைப் பண்ணிட்டே போகிறேன். அப்படி பண்ணும்போதுன்னா எண்ட் ஆஃப் ஈச், அதாவது அந்த எண்ட் ஆஃப் தி அந்த விண்டோக்கு போயிடுச்சு. ஓகேவா, அது எட்ஜுக்கு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறோம், நான் என்டர் கீ அழுத்தக்கூடாது. ஸோ அது மாதிரி அழுத்தினா அப்படின்னா அதுக்கு பேர் பேராகிராஃப். சரி, நம்ம பேராகிராஃப்க்கு வந்துட்டு நம்ம எண்ட் ஆகுது அப்படின்னா தான் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு பண்ணணும். அதாவது நமக்கு வந்துட்டு ஒரு பேராகிராஃப் வந்துட்டு நியூ பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா தான் நான் என்ன பண்ணோம், என்டர் கீ நான் ஸ்டார்ட் இது பண்ணணும், ப்ரெஸ் பண்ணணும். சரியா, ஸோ நான் நெக்ஸ்ட் லைனுக்கு போகணும்னா நான் என்ன பண்ணக்கூடாது, என்டர் கீ அழுத்தக்கூடாது, அதுவே வந்துடும். அதான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எண்ட் ஆஃப் தி ஈச் லைன் we must not be pressing the enter key. ஓகேவா, the enter key should be pressed only at the end of the paragraph. அப்போ enter key நம்ம எங்கே வந்து கண்டிப்பாக நம்ம எங்கே ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ எண்ட் ஆஃப் அ பேராகிராஃப். ஸோ ஒரு பேராகிராஃப் கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா நான் அங்கே தான் என்ன பண்ணணும், என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணணும். ஸோ எண்ட் ஆஃப் தி ஈச் லைனில், அதாவது எந்த ஒரு லைன்லையுமே வந்துட்டு ஒவ்வொரு லைனுக்கும் என்ன பண்ணக்கூடாது, என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதான் சொல்கிறாங்க. ஸோ பாருங்கள், ஆர் when a blank line is to be inserted. ஸோ ஏதாவது எனக்கு ஒரு blank லைன் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு பேராகிராஃப். சரியா, ஸோ பேராகிராஃப், இந்த பேராகிராஃப் வந்து இப்படி எண்ட் ஆகிடுது. ஸோ என்ன பண்ண, நான் நெக்ஸ்ட் பேராகிராஃப் நான் வந்துட்டு ஓப்பன் பண்ணணும், நான் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா என்ன, ஸோ என்ன பண்ண இந்த இடத்துல நான் என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணால் என்ன ஆகுனா எனக்கு நெக்ஸ்ட் இங்கே வந்துடும். ஓகேவா, ஸோ பேராகிராஃப் அப்படிங்கும்போது இருக்குன்னா எனக்கு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். இங்கே பாருங்கள், லிசன் பண்ணி, இதுதான் ஒரு பேராகிராஃப். அப்போ புதுசாக ஒரு பேராகிராஃப் பண்ணும்போது என்ன ஆகுனா உள்ளே எனக்கு தள்ளி வருது பார்த்தீங்களா. அப்போ இங்கே பண்ணிட்டு இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் லைன் முன்னாடி வந்து பேராகிராஃப் வருது. ஓகேவா, இதுவே நான் வந்து இங்கே எண்ட் ஆஃப் ஈச் லைனில் இங்கே போய் எண்டான லைனில் வந்துட்டு நான் என்டர் பண்ணக்கூடாது, என்டர் பட்டனை அழுத்தக்கூடாது. அதை அழுத்தினா அப்படின்னா இது பண்ணுறது தப்பு. அது இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு பிளாங்காக ஒரு லைன் வேணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ இப்படி வந்து டைப் பண்ணிட்டே போகிறேன். ஸோ 2 லைன் இருக்குது. ஸோ ஒரு ஸ்பேஸ் விட்டு நான் 3வது, அதை 2வது லைனுக்கும் அடுத்த லைனுக்கு நான் ஸ்பேஸ் வேணும்னு நினைக்கிறேன். அப்போ என்ன, ஒரு என்டர் பட்டன் அழுத்தினா எனக்கு கேப் கிடைக்கும். ஸோ இந்த கேப் வருது பார்த்தீங்களா, இந்த மாதிரி எனக்கு கேப் வேணும் அப்படின்னா ஒரு லைனுக்கு லைனுக்கு இடையில எனக்கு கேப் வேணும், பிளாங்க் ஏரியா எனக்கு வேணும் அப்படின்னா, பிளாங்க் லைன் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம்னா நான் என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணலாம். ஆனால் நான் ஒவ்வொரு லைனுக்கு அடுத்தது வந்து ஒவ்வொரு லைனுக்கிட்டையும் என்ன பண்ணக்கூடாது, என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா, when a page is filled up, open office writer automatically creates a new page. ஸோ ஒரு பேஜ் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்துட்டு ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பேஜ். சரியா, ஸோ இது டாக்குமெண்ட்டு. ஸோ டாக்குமெண்ட்டில் வந்து நம்ம என்ன பண்ணோம், உள்ளே ரைட் பண்ணிட்டு வரோம். ஸோ பண்ணிட்டு என்னென்னா ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆகிடுது. அந்த பேஜ் ஒரு பேஜ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு என்னன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து அப்படியே கண்டினியூ ஆகும். அப்படியே ஒவ்வொரு பேஜ்னா கண்டினியூ ஆகிட்டே போகும். ஆட்டோமேட்டிக்காக அது என்னென்னா புதுசாக கிரியேட் ஆகும். நீங்கள் என்ன பண்ண தேவை, கிரியேட் பண்ண தேவையில்லை. அதாவது ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் மல்டிபிள் பேஜஸை கிரியேட் பண்ணலாம். சரியா, அது ஒரே டாக்குமெண்ட்குள்ளே மல்டிபிள் டாக்குமெண்ட் வராது. அது வந்து நம்ம வந்துட்டு அது வேறு நீ மாற்றி இது பண்ணிக்கூடாது. ஒரே டாக்குமெண்ட்டில் வந்துட்டு மல்டிபிள் பேஜஸ் அதுவாக ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிடும். சரியா, டாக்குமெண்ட்டுங்கிறது தனி.
உள்ள பேஜுங்கிறது டாக்குமெண்ட்டுக்குள்ளே வர்றது. சரியா? ஸோ அதான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம எப்படி இந்த புக்கில் பார்த்தோன்னா, ஸோ இது வந்து 1112 இந்த பேஜ், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இது வந்து 113. அப்போ பார்த்தோன்னா டாக்குமெண்ட்டுங்கிறது பார்த்தோன்னா இந்த ஓவரால் இந்த புக்கு வந்து டாக்குமெண்ட். இந்த புக்குக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பேஜ் தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதில் இருக்கிற அந்த பேஜ் சொல்கிறாங்க. ஸோ அந்த பேஜ் வந்து நம்ம கிரியேட் பண்ண தேவை, அதுவே கிரியேட் ஆகிக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான். ஸோ இதான் என்னென்னா இந்த கான்செப்ட் சொல்லியிருக்காங்க. அதுதான் என்னென்னா என்டரிங் தி டெக்ஸ்ட்டு. எப்படி வந்துட்டு நான் நியூவாக கிரியேட் பண்ண அந்த டாக்குமெண்ட்டில் வந்து டெக்ஸ்ட்டை டைப் பண்ணுறது அப்படின்னு. ஸோ தமிழில் சொல்கிற பாருங்கள், உரையை உள்ளிடுதல். தமிழில் வந்துட்டு என்டரிங் தி டெக்ஸ்ட் அப்படின்னா வந்துட்டு உரையை உள்ளிடுதல். புதிதாக ஆவணம் திறக்கப்பட்டவுடன் திரையில் உள்ள பெரிய காலியான இடத்தில் உரையை தட்டச்சு செய்யலாம். ஒரு ஆவணம் திறக்கப்பட்டவுடன் பயனர் நேரடியாக தட்டச்சு செய்ய தொடங்கலாம். ஒவ்வொரு எழுத்தாக தட்டச்சு செய்யும்பொழுது விட்டு விட்டு தோன்றும் நெடும்பட்டை, அதாவது வெர்டிக்கல் ஃப்ளாஷிங் நம்ம வந்துட்டு விட்டு விட்டு தோன்றும்னு சொல்லுவாங்க. அது வெர்டிக்கல் பார் அப்படின்னா நெடும்பட்டை ஒன்று வலதுபுறமாக நகர்ந்து கொண்டே இருக்கும். இதற்கு செருகும் புள்ளி என்று பெயர், அதாவது இன்சர்ஷன் பாயிண்டர். ஒரு வரியின் கடைசி வரை தட்டச்சு செய்துவிட்டால் அதை தொடர்ந்து வரும் எழுத்துக்கள் தானாகவே மடிந்து அடுத்த வரியின் தொடக்கத்திற்கு செல்லும். இந்த வசதி சொற்செயலில் சொல் மடிப்பு என்று அழைக்கப்படும். ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு 2 மார்க்கு. ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு தி ஃப்ளாஷிங் வெர்டிக்கல் பார் இன்சர்ஷன் பாயிண்டர் மூவ்ஸ் வென் தி டெக்ஸ்ட் ரீச்சஸ் தி எண்ட் ஆஃப் தி லைன். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு இங்கிருந்து எழுதினா போதும். சரியா? ஸோ வென் தி டெக்ஸ்ட் ரீச்சஸ் the end of the line, the word automatically wrapped to the next line. This feature is called word wrap. ஓகேவா? இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின், இன்டீரியர் கொஸ்டின். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நுழைவு பொத்தானை ஒவ்வொருவரின் இறுதியிலும் அழுத்த வேண்டியது இல்லை. ஒரு பத்தியின் கடைசியில் அல்லது ஒரு காலி வரி வேண்டும் என்றாலும் மட்டும்தான் நுழைவு பொத்தானை அழுத்த வேண்டும். ஒரு பக்கம் நிறைந்தவுடன் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் தானாகவே அடுத்து புதிய பக்கத்தை உருவாக்கிக்கலாம். ஒவ்வொரு பக்கம் நம்ம என்ன பண்ணதில்லை, உருவாக்க தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அந்த கான்செப்ட் புரிஞ்சுதா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மூவிங் வித்தின் அ டாக்குமெண்ட்டு. ஸோ அப்படின்னா ஒன்றும் கிடையாது. நம்ம ஒரு டாக்குமெண்ட் இருக்குது அப்படின்னா என்ன அப்படின்னா இது வந்து ஒரு டாக்குமெண்ட்டு. ஸோ இதுக்குள்ளே நம்ம நிறைய பேஜஸ் இருக்கும். சரியா? ஸோ நிறைய மல்டிபிள் பேஜஸ் இருக்குது ஒரு டாக்குமெண்ட்டு. நான் அதுக்குள்ளே என்ன பண்ணலாம், எந்த இடத்துக்கு வேணாலும் போகலாம். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு பேஜோட நான் லாஸ்ட்டுக்கு போகலாம், அதாவது நான் மேலே ஃப்ரண்ட்டுக்கு போகலாம், இடையில போகலாம். அதே மாதிரி நான் என்ன பண்ணலாம்னா ஸோ ஃபஸ்ட்டு பேஜ் இருக்குன்னா உடனே 3வது பேஜுக்கு போகலாம். அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா நான் எந்த இடத்துக்கு வேணும்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல நான் என்ன பண்ணலாம், மூவ் பண்ணலாம். சரியா? நான் போய்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மூவிங்னா நான் வந்துட்டு என்னது அங்கே வந்து கட் பண்ணுறது. இங்கே வந்து மூவிங்னா கட் பண்ணுறது கிடையாது, நான் வந்துட்டு நகர்ந்து போகிறது. அதாவது நான் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஹோல் அந்த டாக்குமெண்ட்டுக்குள்ளே வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா நான் இப்போ எல்லா இடத்துக்கும் போயிட்டு வரது. சரியா? ஸோ அதான் சொல்கிறது. ஸோ there are different ways of moving within a document. There are many shortcut keys given in a table which are used to move easily within a document. ஸோ நிறைய ஷார்ட்கட் கீஸ்லாம் இருக்குது, கீபோர்ட் ஷார்ட்கட் கீஸ் இருக்குது. ஸோ என்னென்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கீ என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி. ஸோ இந்த ஏரோ மார்க்கு. ஸோ இந்த ஏரோ மார்க் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, டு மூவ் எ கேரக்டர் ரைட்டு, அதாவது இன்சர்ஷன் பாயிண்ட். இது வந்து இன்சர்ஷன் பாயிண்ட். சரியா? ஸோ என்னன்னா நான் டைப் பண்ணிட்டு இருக்கிற ஏன்னா இன்சர்ஷன் பாயிண்ட் ரைட் சைடு போயிட்டே இருக்கும். ஸோ ஒரு கேரக்டருக்கு ரைட் இந்த இன்சர்ஷன் பாயிண்ட்டுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், எழுதுகிறேன் பாருங்கள். ஸோ எஸ்விபி. ஓகேவா? நான் எழுதுகிறேன் பாருங்கள். எஸ்விபி இப்படி இருக்குது. சரியா? ஸோ பார்த்தீங்கன்னா இன்சர்ஷன் பாயிண்ட் இங்கே இருக்குது. ஓகேவா? எஸ்ஸுக்கு விக்கு இடையில இன்சர்ஷன் பாயிண்ட் இருக்குது. ஸோ உங்கள் பாருங்கள், நான் இது எப்படி வச்சுட்டு என்ன பண்ணுறேன், கீபோர்டில் நான் ஃபஸ்ட்டு கீபோர்டு, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம ஷார்ட்கட் கீஸ் வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம கீபோர்டில் யூஸ் பண்ணுறதா மவுஸ் யூஸ் பண்ணால் டேரெக்டாக நீ அந்த எந்த இடத்துல அது வைக்கணுமோ அந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கலாம். இது கீபோர்டு மட்டும் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. லிசன் பண்ணுங்கள். ஸோ இந்த நான் ஏரோ மார்க்கு கொடுத்த அப்படின்னா என்ன ஆகுனா, ஸோ இன்சர்ஷன் பாயிண்ட் இங்கே இருக்கா அப்போ உடனே நாங்கள் இங்கே போயிடும். சரி? அப்போ என்னன்னா ஒரு கேரக்டர் வந்துட்டு ரைட் சைடு வந்துட்டு மூவ் ஆகும். புரிஞ்சுதா? ஸோ இதுவே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு என்னன்னா இந்த ஏரோ மார்க்கு கொடுக்குறோம் அப்படின்னா ஸோ இன்சர்ஷன் பாயிண்ட் இங்கே இருக்கா அப்போ என்ன ஆகுனா ஒரு கேரக்டர் கொடுக்கும்போது என்ன ரைட் சைடு, அதாவது ரைட் சைடு வந்து லெஃப்ட் சைடுக்கு வந்துட்டு மூவ் ஆகும். புரிஞ்சுதா இல்லையாப்பா? ஸோ இன்சர்ஷன் பாயிண்ட் பிக்கு அப்புறம் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுற ஏரோ மார்க் வந்துட்டு ரைட் சைடு ஏரோ மார்க் கொடுக்குறீங்க அப்படின்னா என்னன்னா ரைட் சைடு மூவ் ஆகும், லெஃப்ட் சைடு ஏரோ மார்க் கொடுத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு மூவ் ஆகும். ஓகே, இது வந்து பேசிக் ஜென்ரலாக தான் நல்லாவே தெரியும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னா அப்பு. ஸோ அப் அண்டு டவுனு. ஸோ அப்போ இந்த ஏரோ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு என்ன எஸ்விபின்னு கொடுத்துடலாம், நீங்கள் வந்துட்டு ஸ்கூலுன்னு கொடுத்துடலாம். எஸ்விபி ஸ்கூலு. ஸோ பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு எனக்கு இந்த இடத்துல வந்துட்டு இன்சர்ஷன் பாயிண்ட் இருக்குது. சரியா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் இருங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு ஸோ இந்த ஏரோ மார்க் நான் கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இருங்க, நான் இங்கே இந்த இன்சர்ஷன் பாயிண்ட் இங்கே இல்லை, நான் இங்கே வச்சுக்கிறேன். சரியா? ஸோ ஸ்கூலுக்கு பக்கத்தில் எஸ்ஸுக்கு சி இடையில வைக்கிறேன். ஸோ அப்படி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏரோ மார்க்கு நான் இந்த ஏரோ மார்க் வந்துட்டு கொடுக்கும்போது என்ன அப்பே. ஸோ அப்படின்னா வந்துட்டு மேலே. அப்போ அதே நேருக்கு இருக்கிற முன்னாடி இருக்கிற லைனுக்கு மேலே வந்துட்டு என்ன ஆகுனா உங்களுக்கு இந்த இன்சர்ஷன் பாயிண்ட் ஜம்ப் ஆகும். புரிஞ்சுதா இல்லை? நான் சொன்னது புரிஞ்சுதா இல்லையா? பாருங்கள், எஸ்விபின்னு இருக்குது, இங்கே ஸ்கூலுன்னு இருக்குது. சரியா? இன்சர்ஷன் பாயிண்ட் இங்கே இருக்குது. நான் எப்போ வந்து இந்த ஏரோ மார்க்கை ப்ரெஸ் பண்ணுறோம் அப்போ என்ன ஆகுனா இந்த இன்சர்ஷன் பாயிண்ட் எங்கே போகும், இங்கே போகும். இதுவே வந்துட்டு எல்லுக்கிட்டு இருக்குது அப்படின்னா என்னன்னா இங்கே மேலே அதே லைனுக்கு ஈக்குவலாக இருக்காது, பிளாங்க் ஸ்பேஸாக இருந்தாலும் அந்த இடத்துக்கு தான் போகும். சரியா? ஸோ அதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு 2 1 லைன் அப்போ ஒரு லைனுக்கு மேலே போகும். சரியா? அதே மாதிரி கீழே இந்த ஏரோ மார்க் கொடுத்தோம்னா வந்துட்டு ஸோ இங்கே இருக்குது அப்படின்னா என்ன ஆகுனா அதுக்கு கீழே நேராக இங்கே வந்துடும். சரி, 1 லைன் டவுனில் வரும். ஸோ அதான் டவுனு, இது அப்பு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் லெஃப்ட்டு. ஸோ கண்ட்ரோல் ப்ளஸ் லெஃப்ட் அப்படின்னா என்ன, 1 வேர்டு ரைட்டு. 1 வேர்டு ரைட் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் எஸ்விபி ஸ்கூலு.
ஸோ 2 இடையில கேப் இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த இடத்துல இன்சர்ஷன் பாயிண்ட் இருக்குது சரியா. நான் கண்ட்ரோல் ப்ளஸ் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு இந்த ஏரோ மார்க் கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ இந்த வேர்டு முடியுது பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் தி வேர்டுக்கு நெக்ஸ்ட் அந்த முன்னாடி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த இடத்துல வந்துட்டு பாய்ஸ் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோ. ஸோ பாயின்னு வச்சுக்கலாம் சரியா. ஸோ என்ன ஆகுனாப்பா இந்த இடத்துல இன்சர்ஷன் பாயிண்ட் நம்ம சொல்லியிருக்கோமா எஸ்விபி ஸ்கூல்னு கொடுத்துட்டோம். ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா வந்துட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் நான் இந்த ஏரோ மார்க் கொடுத்துட்டேன் ஓகேவா. ஸோ இந்த இடத்துல இன்சர்ஷன் பாயிண்ட் இருக்குது அப்படின்னா ஸோ இங்கே பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அடுத்த வேர்டோட முன்னாடி அந்த இன்சர்ஷன் பாயிண்டர் போயிடும். ஸோ எஸ்ஸுக்கு முன்னாடி இருக்குது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வேர்டோட முன்னாடி ஃபஸ்ட்டு கேரக்டருக்கு முன்னாடி போயிடும். புரிஞ்சுதா இல்லையா. நெக்ஸ்ட் பாருங்கள் கண்ட்ரோல் ப்ளஸ் லெஃப்ட் ஏரோ அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க சரியா. நெக்ஸ்ட் இங்கே இருக்குது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஸோ என்ன ஆகுனா அடுத்த நான் இந்த ஏரோ மார்க் கொடுக்குறேன்னா பாருங்கள் 1 பேராகிராஃப் டவுனு 1 வேர்டு லெஃப்ட்டு. அப்போ ஒரு வேர்டுக்கு லெஃப்ட் போகும் அப்படின்னா வந்துட்டு இந்த ஸ்கூலுக்கு பின்னாடி இங்கே வந்துடும் சரி. அப்போ இங்கே இருந்தால் பின்னாடி போகும், பின்னாடி இருந்துச்சுன்னா முன்னாடி வரும், இவ்வளோ தான் சரியா. ஃபார்வர்ட் பேக்வேர்டு தான் ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள் கண்ட்ரோல் ப்ளஸ் மேலே இந்த ஏரோ மார்க்கு கொடுக்குறேன் அப்படின்னா வந்துட்டு 1 பேராகிராஃப் அப்பு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு பேராகிராஃப் இது ஒரு பேராகிராஃப் சரியா. அது ஃபஸ்ட்டு பேராகிராஃப் இது 2வது பேராகிராஃப் ஓகேவா. ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு இன்சர்ஷன் பாயிண்ட் இருக்குது ஃபஸ்ட்டு பேராகிராஃபோட இந்த இடத்துல இன்சர்ஷன் பாயிண்ட் இருக்குது சரியா. ஸோ என்ன பண்ணுறேன்னா நான் இதை வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இதை ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா 1 பேராகிராஃப் அப்படின்னா வந்துட்டு மேலே ஸோ எந்த இடத்துல நான் இங்கே வச்சிருக்கணும். ஸோ ஃபஸ்ட் லைன் தான் ஃபஸ்ட் லைன். அப்போ இந்த பேராகிராஃப் ஃபஸ்ட் லைன். இதே தேர்ட் லைனில் இருந்துச்சோன்னா தேர்ட் லைன் போகும். அந்த மாதிரி ப்ரீவியஸ் ஒரு பேராகிராஃப் போகும் ஓகேவா. ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஸோ இது ஒரு பேராகிராஃப் இது ஒரு பேராகிராஃப். ஸோ என்ன பண்ணுறேன் நான் இதை கொடுத்துட்டு இன்சர்ஷன் பாயிண்ட் இந்த இடத்துல இருக்குது சரியா. ஸோ 2வது அதாவது ஃபஸ்ட்டு பேராகிராஃபோட 2வது லைனில் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் இந்த ஏரோ மார்க் கொடுத்தேன் அப்படின்னா 2வது பேராகிராஃபோட என்ன பண்ண அப்படின்னா வந்துட்டு கீழே இந்த 2வது லைனுக்கு வரும் ஓகேவா. நான் எந்த லைனில் சொன்னால் அதே மாதிரி கீழே வந்துடும் புரிஞ்சுது. அதான் 1 பேராகிராஃப் டவுனே 1 பேராகிராஃப் அப் போகிறது அண்ட் டவுன். ஸோ அதே யூஸ்வல் அதே தான் புரிஞ்சுதா இதே. நெக்ஸ்ட் பாருங்கள் ஹோமு. ஸோ ஹோம் அப்படின்னா வந்துட்டுன்னா டு தி பிகினிங் ஆஃப் தி லைனு. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் ஸோ பிகினிங் ஆஃப் தி லைன் கொடுக்குறாங்க. ஸோ இதுக்குள்ள நான் என்ன பண்ணுறேன் ரைட் எழுதிட்டு இருக்கேன் சரியா. ஸோ பார்த்தீங்கன்னா கர்சர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஏதோ ஒரு டெக்ஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல இருக்குது சரியா. நான் என்ன பண்ணுறேன்னா ஹோம் அப்படின்னு கொடுக்குறேன் கீபோர்டில் ஹோம்னு கொடுத்தேன் அப்படின்னா ஸோ பிகினிங் ஆஃப் தி லைனு. ஸோ இந்த லைன் 3வது லைனோட ஃபஸ்ட்டு இது ஸ்டார்டிங்க்கு வந்துடும் அது ஓகேவா. அந்த பர்டிகுலர் லைனோட ஸ்டார்டிங்க்கு வந்தது அப்படின்னா வரணும் அப்படின்னா நான் என்ன அழுத்தணும் ஹோம் அப்படின்னு அழுத்தணும் டு தி பிகினிங் ஆஃப் லைனு. இதே நான் எண்டுன்னு அழுத்தணும் அப்படின்னா என்ன ஆகுனா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா நான் எண்டுன்னு வந்துட்டு கீபோர்டு கொடுத்து என்ன ஆகும் லாஸ்ட்டுக்கு போயிடும் ஓகேவா. அந்த பர்டிகுலர் லைனோட லாஸ்ட்டுக்கு போயிடும் ஓகே. அப்போ ஒரு பர்டிகுலர் லைனோட நான் ஃபஸ்ட்டுக்கு வரணும் ஸ்டார்டிங்க்கு வரணும் அப்படின்னா நான் ஹோம் அழுத்தணும். இதே அந்த லைனோட லாஸ்ட்டுக்கு போகணும் அப்படின்னா வந்துட்டு எண்டு அழுத்தணும் புரிஞ்சுதா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் ஹோமு. ஸோ கண்ட்ரோல் ப்ளஸ் ஹோம்னா ஒன்றும் கிடையாது டு தி பிகினிங் ஆஃப் தி டாக்குமெண்ட். கண்ட்ரோல் ப்ளஸ் ஹோம் அப்படின்னா டு தி பிகினிங் ஆஃப் தி டாக்குமெண்ட். ஸோ இது டாக்குமெண்ட் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறேன் நிறைய லைன் இருக்குது சரியா. ஸோ என்னென்னா இந்த லைனை வந்து வெட்டி இந்த இடத்துல வந்துட்டு என்னுடைய இன்சர்ஷன் பாயிண்ட் இந்த இடத்துல இருக்குது சரியா. ஸோ இந்த இடத்துல நான் இருக்கேன். நான் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் ஹோம் அப்படின்னு அழுத்துறேன் கீபோர்டில் அழுத்துறேன். அப்படி அழுத்துறேன் என்ன ஆகுனா ஸோ பிகினிங் ஆஃப் தி டாக்குமெண்ட்டு. ஸோ அந்த லைனுக்கு வந்ததுன்னா அது ஹோமு. நல்லா 1 மார்க்கில் நல்லா இம்பார்ட்டண்ட்டாக நல்லா லிசன் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக அது 1 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ ஹோமுக்கும் கண்ட்ரோல் ப்ளஸ் ஹோமுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஹோம் அப்படின்னா நம்ம எந்த இடத்துல எந்த லைனில் இருக்குமோ அந்த பர்டிகுலர் லைனோட ஸ்டார்ட் பாயிண்ட்டுக்கு வரது வந்துட்டு ஹோமு. ஸோ கண்ட்ரோல் ப்ளஸ் ஹோம் அப்படின்னா நீங்கள் என்டையர் டாக்குமெண்ட்டில் எந்த பிளேஸில் இருந்தாலும் அந்த டாக்குமெண்ட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வரது வந்துட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் ஹோமு. இதுவே வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் எண்டு அப்படின்னா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த இடத்துல இருக்கீங்க கண்ட்ரோல் ப்ளஸ் எண்டு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுனா அந்த டாக்குமெண்ட்டோட லாஸ்ட் எண்டுக்கு போயிடும். ஸோ எட்ஜுக்கு வந்துட்டு லாஸ்ட் எண்ட் ஆஃப் தி அந்த டாக்குமெண்ட்டுக்கு போகிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் ப்ளஸ் எண்டு. ஸோ எண்ட் ஆஃப் தி டாக்குமெண்ட் இது பிகினிங் ஆஃப் தி டாக்குமெண்ட்டு புரிஞ்சுதா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டேப்பு. ஸோ டேப் அப்படின்னா ஒன்றும் கிடையாது டு மூவ் 1 செல் டு ரைட்டு. ஸோ இது வந்து நம்ம பார்த்தோம்னா கேல்சியில் நம்ம ஒரு டேபிள் நம்ம யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பார்த்தோன்னா நம்ம டேபிள் வந்து கிரியேட் பண்ணுவோம் வேர்டில். ஸோ டேபிள் கிரியேட் பண்ணுறோம் ஒரு இது மாதிரி ஒரு டேபிள் போடுறோன்னு வச்சுக்கோங்க. சரி நம்ம டேபிளாக கிரியேட் பண்ணலாம் உங்களுக்கு உள்ள நீங்கள் யூஸ் பண்ணும்போது தெரியும் வேர்டில் வந்துட்டு. சில பார்த்தோன்னா டேபிள் அப்படிங்கிறது இது ஒவ்வொரு பாக்ஸு சரியா. ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த பாக்ஸில் பார்த்தோன்னா டேப் நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் இருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு என் கர்சர் இருக்குது அப்படின்னா நான் டேப்னு கொடுத்தேன்னா என்ன ஆகுனா டு மூவ் 1 செல் ரைட்டு. ஸோ ஒரு செப்பை இந்த இடத்துக்கு போயிடும். ஸோ இங்கே இருக்குது அப்படின்னா இங்கே போயிடும் சரியா. ஸோ ஷிஃப்ட் ப்ளஸ் டேப் கொடுத்தோன்னா டு மூவ் 1 செல் டு லெஃப்ட்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்துட்டு இன்சர்ஷன் பாயிண்ட் இருக்குன்னா என்ன ஆகுனா 1 இங்கே வந்துடும் சரியா. ஸோ இங்கே இருக்குது அப்படின்னா இங்கே வந்துடும். ஸோ இதான் என்னென்ன அப்படின்னா வந்துட்டு டேப் கொடுத்தோன்னா முன்னாடி வந்துட்டு ஒரு செல் அதாவது முன்னாடி ஒரு பாக்ஸு தாண்டி போகும். பேக் நம்ம அதாவது ஷிஃப்ட் ப்ளஸ் டேப்பை கொடுத்தோன்னா முன்னாடி ப்ரீவியஸ் ஆஃப் பேக்வேர்டு வரும். ஃபார்வர்டு அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு டேபு பேக்வேர்ட் டைரக்ஷனில் வந்தது அப்படின்னா உங்களுக்கு ஷிஃப்ட் ப்ளஸ் டேபு. இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான உங்களுக்கு 1 மார்க்கு. ஸோ இது எல்லாத்தையும் வந்துட்டு நீங்கள் நல்லா என்ன பண்ணுற பாக்ஸை வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் நல்லா தெளிவாக லிசன் பண்ணி நீங்கள் மைண்டில் வந்துட்டு வச்சுருக்கணும். சரி ஞாபகம் வச்சுருக்கணும். கண்டிப்பாக 1 மார்க் வந்துட்டு கேட்பாங்க ஓகேவா. நெக்ஸ்ட்டு பாருங்கள் பேஜ் அப்பு. ஸோ பேஜ் அப் அப்படின்னா என்னப்பா ஸோ லிசன் பண்ணுங்கள்.
ஸோ இது வந்து டாக்குமெண்ட்டு, இதுக்குள்ளே என்னென்னா 2 பேஜ் இருக்குது சரியா. ஸோ பேஜ் அப் அப்படின்னா என்னென்னா டு ஸ்க்ரோல் ஒன் ஸ்க்ரீன் அப்பே. ஸோ பேஜ் ஒரு ஸ்க்ரீன் ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நீ இந்த ஸ்க்ரீன் இந்த இதில் வந்துட்டு நீ என்ன பண்ணுறீங்கன்னா ஸோ கரண்ட்டில் வந்துட்டு இதில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, இந்த பேஜில் ஒர்க் பண்ணிருக்கீங்க, ஃபஸ்ட்டு பேஜ் 2வது பேஜ், நீங்கள் 2வது பேஜில் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ நீங்கள் பேஜ் அப்புன்னு கொடுத்தீங்கன்னா என்னாங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கண்ட்ரோலிங்காக போகும், ஃபஸ்ட்டு பேஜுக்கு போகும். இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு பேஜில் இருக்கீங்க அப்படின்னா என்ன ஆகுனா நீங்கள் பேஜ் டவுன் கொடுத்தீங்கன்னா அப்போ கீழே ஒரு பேஜ் வந்துட்டு என்ன உங்களுக்கு கீழே வரும். ஸோ செகண்ட் பேஜுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே, நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணாலும் பண்ணலாம், அல்லது நீங்கள் பேஜ் டவுன் பேஜ் அப்படின்னா பேஜ் அப் அப்படின்னா மேலே ஒரு பேஜ் முன்னாடி போகும், பேஜ் டவுனா அடுத்த பேஜுக்கு வரும். ஸோ முன்னாடி ப்ரீவியஸ் பேஜுக்கு போகிறது பேஜ் அப்பு, நெக்ஸ்ட் பேஜுக்கு வரது பேஜ் டவுன். புரிஞ்சுதா? இவ்வளோ தான். ஸோ இதான் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழில் பாருங்கள். ஸோ அது எல்லாமே இது சொன்னது எல்லாமே உங்களுக்கு தமிழ் அப்படியே தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இதுக்கு ஃபஸ்ட்டு கீ பார்த்தீங்கன்னா இந்த ஏரோ மார்க் கீக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எழுத்தின் வலதுபுறமாக, ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எழுத்தின் இடதுபுறமாக. ஸோ மேல் நோக்கி போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு வரி மேலே செல்ல, இது ஒரு வரி கீழே செல்ல, அதுக்கப்புறம் ஒரு சொல் அளவிற்கு வலதுபுறமாக, அடுத்தது ஒரு சொல் அளவிற்கு இடதுபுறமாக, அதுக்கப்புறம் ஒரு பத்தி அளவுக்கு மேலே செல்ல, இன்னொன்று ஒரு பத்தி அளவுக்கு கீழே செல்ல. ஹோம் அப்படின்னா வரியின் தொடக்கத்திற்கு, எண்டுனா வரியின் இறுதிக்கு, கண்ட்ரோல் ப்ளஸ் ஹோம் அப்படின்னா ஆவணத்தின் தொடக்கத்திற்கு, கண்ட்ரோல் ப்ளஸ் எண்டுனா ஆவணத்தின் இறுதிக்கு, டேப்னா சிற்றறையின் முன்புறமாக, ஷிஃப்ட் டேப்னா சிற்றறையின் பின்புறமாக, பேஜ் அப் அப்படின்னா ஒரு திரையளவுக்கு முன்பக்கமாக. ஸோ ஏன் வந்து இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இந்த ஷார்ட்கட் இந்த உள்ளே ஏன் இப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்துட்டு என்னென்னா ஸோ கீபோர்டில் இப்படி தான் இருக்கும் சரியா. கீபோர்டில் இப்படி தான் இருக்கும், நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, உங்களுக்கு ஃபுல்லாக தெரியுறதுக்காக உங்களுக்கு என்னென்ன பேஜ் அப்பு பேஜ் டவுன் கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டரில் வந்துட்டு உங்களுக்கு கீபோர்டில் இப்படி தான் இருக்கும், PGUPன்னு தான் இருக்கும், ஓகேவா. ஸோ இதான் என்னென்னா ஒரு திரையளவுக்கு முன்பக்கமாக ஒரு திரையளவுக்கு பின்பக்கமாக, ஓகேவா. புரிஞ்சுதா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு உங்களுக்கு, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. தெளிவாக என்ன பண்ணுறீங்கன்னா அந்த கான்செப்டை ஒவ்வொன்றையும் வந்துட்டு தெளிவாக பார்த்துக்குவாங்க, 1 மார்க்கில் கேட்பாங்க, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு போகலாமா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னன்னா சேவிங் தி டாக்குமெண்ட். ஒரு டாக்குமெண்ட் எப்படி நம்ம சேவ் பண்ண போகிறோம், ஆவணத்தை சேமித்தல். ஸோ லிசன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள். தி ஃபஸ்ட் டைம் தி டாக்குமெண்ட் இஸ் சேவ்டு ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் ப்ராம்ஸ் வர நேமு. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், ஒரு டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக என்னென்னா நேம் கேட்கும், ஓகேவா. எப்பவுமே வந்துட்டு எந்த ஒரு டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் நம்ம நேம் வந்துட்டு நம்ம ஃபைல் வந்துட்டு சேவ்னு கொடுத்தோம் அப்படின்னாவே வந்துட்டு நம்ம ஒரு நேம் கொடுத்து தான் சேவ் பண்ணுவோம். நேமிங் தி ஃபைல் எனேபிள்ஸ் யூசர் டு ஃபைண்ட் அண்ட் ஓப்பன் தட் ஃபைல் அகைன். ஸோ எதுக்காக நம்ம ஒரு ஃபைலுக்கு நேம் கொடுத்து சேவ் பண்ணி வைக்கிறோன்னா ஸோ நமக்கு என்ன தெரியாது, நம்ம வந்துட்டு ஞாபகம் இருக்கா, நம்ம ஒரு வேளை நம்ம செய்யப்படுறது கிடையாது, நிறைய ஒர்க் இருக்கும் இல்லையா. ஸோ இன்றைக்கி நம்ம ஃபைல் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 10 நாள் கழிச்சு கூட அந்த ஃபைல் நம்ம பார்க்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம மறுபடியும் நம்ம எடுத்து பார்க்கணும் அப்படின்னா அந்த ஃபைல் நேம் நம்ம கொடுத்துருந்தோம்னா தான் நம்ம ஞாபகம் இருக்கும், நம்ம வச்சுக்கலாம், நம்ம வந்துட்டு மெமரியில் வச்சுருந்து ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்துட்டு நேமிங் வந்து கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. ஒன் கேன் செலக்ட் தி டிரைவ் அண்ட் ஃபோல்டர் வேர் தி ஃபைல் வில் பி ஸ்டோர்டு. ஸோ நம்ம ஃபைல் வந்துட்டு நம்ம பண்ணணும், அந்த ஃபைல் வந்துட்டு நம்ம சேவ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஒன்றா டிரைவில் சேவ் பண்ணலாம், அதாவது ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதை நம்ம ஃபோல்டர்லேயே சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. டு சேவ் அ டாக்குமெண்ட் ஃபார் அ ஃபஸ்ட்டு டைம் நம்ம வந்து சேவ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இந்த ஃபாலோவிங் ஸ்டெப்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஃபைலை சேவ் பண்ணுறோம்னா இந்த ஃபாலோவிங் ஸ்டெப்ஸை நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம பார்க்கணும், இதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிற அந்த ஸ்டெப்ஸை. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், கிளிக்கு ஃபைலு சேவு ஆர் ஃபைல் சேவ் ஆஸு ஆர் கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ் இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது. ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், மெனு பாரில் பார்த்தீங்கன்னா ஃபைல் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஃபைலில் போய்ட்டு என்னென்னா சேவ் கொடுக்கலாம், அல்லது ஃபைலில் போய்ட்டு சேவ் ஆஸ் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ் வந்துட்டு உங்களுக்கு கீபோர்டில் கொடுக்குற ஷார்ட்கட் கீ சரியா. கீபோர்டில் கொடுக்குற ஷார்ட்கட் கீ என்ன, கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ். ஸோ இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன ஆகும், உங்களுக்கு இந்த சேவஸ் ஃபைலு சரியா. ஸோ இதுதான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு கிரியேட் ஆகும் சரியா. ஸோ இந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த டயலாக் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா சேவ் அப்படின்னு இருக்காது, ஸோ இந்த மாதிரி சேவஸ் தான் இருக்கும், புரிஞ்சுது. அதை கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். ஸோ அதனால தான் ஃபைல் சேவ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு சேவஸ் டயலாக் பாக்ஸ் வரும். சேவஸ்னு என்னது, எந்த நேமில் நம்ம சேவ் பண்ண போகிறோமோ அதுதான், ஓகேவா. ஸோ இந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு அதாவது உங்களுக்கு டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபைல் அப்படின்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக எங்கே சேவ் ஆகும் அப்படின்னா டாக்குமெண்ட்ஸில் சரியா. நீங்கள் ஃபைலில் வந்துட்டு ஒரு டிரைவோ அல்லது ஒரு ஃபோல்டரையோ நீங்கள் வந்துட்டு டெஸ்க்டாப்லேயே வந்துட்டு நீங்கள் ஒரு பர்டிகுலர் பேஜ் வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணலை, ஒரு பர்டிகுலர் பிளேஸை செலக்ட் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்துட்டு நீங்கள் கொடுக்கலினாலும் எங்கே போய்ட்டு அந்த பர்டிகுலர் ஃபைல் வந்துட்டு சேவ் ஆகும் அப்படின்னா டாக்குமெண்ட்ஸு சரியா. நீங்கள் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா எங்கே போய் சேவ் ஆகும் அப்படின்னா டாக்குமெண்ட்ஸு. ஸோ அதான் டாக்குமெண்ட்ஸ் லைப்ரரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் வந்துட்டு டெஸ்க்டாப்லேயே சேவ் பண்ணிக்கலாம், அல்லது நீங்கள் வந்துட்டு டிரைவில் DEF ஸோ அந்த மாதிரி ஏதாவது டிரைவில் நீங்கள் வந்துட்டு சேவ் பண்ணிக்கலாம், அல்லது ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி இந்த மாதிரி ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணி அதுக்குள்ளேயும் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் சரியா. ஸோ எப்பவுமே டிஃபால்ட்டாக ஒரு ஃபைலை சேவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த சேவ் பண்ண ஃபைல் எங்கே போய் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா டாக்குமெண்ட்ஸே சரி. அது கோப்பகம் அப்படின்னு சொல்லுவோம் சாரி. டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் போது என்ன சொல்லணும்னா வந்துட்டு பதிவகம் நம்ம சொல்லலாம் சரி. அந்த டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் தமிழில் நான் சொல்கிறேன், நான் வந்துட்டு
கரெக்டாக நான் ஒன்று பார்த்து டாக்குமெண்ட்ஸ்க்கு வந்துட்டு நான் என்னன்ட்டு நான் சொல்லிடுறேன் சரியா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அதாவது உங்களுக்கு ஃபோல்டர் அப்படின்னா வந்துட்டு நம்ம கோப்பகம்னு சொல்லுவோம். ஸோ டாக்குமெண்ட்ஸ் நான் தமிழில் நான் பார்த்து சொல்கிறேம்மா. ஸோ லிசன் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி என்னென்னா உங்களுக்கு டயலாக் வந்து பாக்ஸ் ஓப்பன் ஆகிடும் சரியா. ஸோ இந்த பாக்ஸில் லிசன் பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ளூ கலரில் உங்களுக்கு தெரியும் சரியா. ஸோ அன்டைட்டில்டு ஒன்னே நல்லா ஞாபகம் இருக்கும். நான் நேற்றே நான் ப்ரீவியஸ் கிளாஸில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் ஃபைலை வந்துட்டு சேவ் பண்ணாத வரைக்கும் நீங்கள் நியூவாக ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணியிருக்கேன், ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்டோட நேம் என்ன அப்படின்னா அன்டைட்டில்டு ஒன்று. ஸோ நீங்கள் அந்த ஃபைலை சேவ் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்னா இந்த மாதிரி காட்டும். ஸோ நீங்கள் எந்த ஃபைலை சேவ் பண்ணுறீங்களோ அந்த ஃபைலோட டிஃபால்ட்டாக இருக்கிற அந்த நேமை காட்டும் சரியா. ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல தான் நீங்கள் நேமை டைப் பண்ணணும். நீங்கள் எதுவுமே பண்ண தேவை. அப்படியே நீங்கள் கீபோர்டில் போய்ட்டு என்ன பண்ணலாம், நீங்கள் நேம் வந்துட்டு டைப் பண்ணணும். ஸோ டைப் பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு சேவே. ஸோ டைப் பண்ணிட்டு என்ன பண்ணணும், சேவ் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைல் நேம் சேவ் ஆகிடும். ஸோ நம்ம ஸ்டெப்ஸை படிக்கலாம் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைலில் போய்ட்டு சேவ் கொடுக்கணும். ஃபைலில் போய்ட்டு சேவ் ஆஸ் அல்லது Ctrl+S கொடுத்தீங்கன்னா இந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகிடும். ஸோ டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆனே பாருங்கள், செலக்ட் லொக்கேஷன் டு ஸ்டோர் யுவர் டாக்குமெண்ட். ஸோ லொக்கேஷனாக ஒன்றும் கிடையாது. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு இந்த தான் லொக்கேஷன். ஸோ இதான் வந்துட்டு இதுதான் லொக்கேஷன் சரியா. இந்த இடத்துல சொல்கிறாங்க எங்கே அப்படின்னா வந்துட்டு இது சரியா. இதெல்லாம் லொக்கேஷன். ஸோ டாக்குமெண்ட்ஸில் கொடுக்கலாம், இல்லை டெஸ்க்டாப்பில் கொடுக்கலாம், ட்ரைவில் கொடுக்கலாம், எங்கே வேணால் நீங்கள் கொடுக்கலாம் சரியா. ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தி டிஃபால்ட் இம்பார்ட்டன்ட்டு தி டிஃபால்ட் லொக்கேஷன் டு ஸ்டோர் ஆல் டாக்குமெண்ட்ஸ் இஸ் டாக்குமெண்ட்ஸ் ஃபோல்டர். ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான 1 மார்க்கு ஓகேவா. டிஃபால்ட்டாக ஸ்டோர் ஆகிற இடம் எது அப்படின்னா வந்துட்டு டாக்குமெண்ட்ஸு. ஸோ டைப் யுவர் டாக்குமெண்ட் நேம் இன் தி ஃபைல் நேம் பாக்ஸு. ஸோ ஃபைல் நேம் பாக்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அதில் அதை நம்ம அன்டைட்டில் ஒன்று சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் இருந்து டைப் பண்ணோம். ஆல் டாக்குமெண்ட்ஸ் இன் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் வில் பி ஸ்டோர்ட் வித் .odt எக்ஸ்டென்ஷன். ஸோ பாருங்கள் நல்லா லிசன் பண்ணுங்கள். ஸோ நம்ம எப்படி வந்துட்டு நம்ம பிடிஎஃப் அப்படின்னா வந்துட்டு .pdfன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி ஸோ நம்ம டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் எல்லாம் வந்துட்டு என்ன எக்ஸ்டென்ஷனில் உங்களுக்கு ஃபைல் வந்துட்டு ஸ்டோர் ஆகும் அப்படின்னா என்ன இதில் எக்ஸ்டென்ஷனில் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா .odt. ஸோ ஓடிடி அதாவது ஓடிடி அப்படின்னா என்ன அப்படின்னா ஓ மீன்ஸ் ஓப்பனு, டி அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு டாக்குமெண்ட்டு, டி அப்படின்னா டெக்ஸ்ட்டு. ஸோ அதான் வந்துட்டு ஓப்பன் ஆஃபீஸ் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டு. ஸோ அதான் ஓடிடி. ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் தான் போய்ட்டு என்ன ஆகுனா உங்களுக்கு சேவ் ஆகும். ஸோ அதான் கொடுத்துருக்காங்க பாருங்கள், கொடுத்துருக்காங்களா. ஸோ அதில் பார்த்தோன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஸோ அந்த ஓடிடி எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி சேவ் பண்ணிட்டு யூ கேன் ஸ்டோர் யுவர் ஓப்பன் ஆஃபீஸ் டாக்குமெண்ட் இஸ் மைக்ரோசாஃப்ட் வேர்டு ஆர் பிடிஎஃப். நீங்கள் என்ன பண்ணலாம்னா அந்த நம்ம வந்துட்டு ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் கிரியேட் பண்ண அந்த டாக்குமெண்ட் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஓப்பன் ஆஃபீஸ் அதுலேயே வந்துட்டு சேவ் பண்ணலாம். அதை நம்ம என்ன பண்ணலாம்னா எம்எஸ் ஆஃபீஸ் அதாவது எம்எஸ் வேர்டு மைக்ரோசாஃப்ட் வேர்டு டாக்குமெண்ட்டாகவும் பண்ணலாம், அல்லது பிடிஎஃபாகவும் நம்ம என்ன பண்ணலாம் நம்ம என்ன மாற்றிக்கலாம், நம்ம மாற்றி சேவ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. டு டூ ஸோ செலக்ட் ஃபைல் டைப் ஃப்ரம் சேவஸ் டைப் லிஸ்ட் பாக்ஸஸ். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் பிடிஎஃபாக மாற்றணும், அல்லது வந்துட்டு வேறு வந்துட்டு ஃபைல் மாற்றணும், சரி வந்துட்டு டெக்ஸ்ட் ஃபைலாக இல்லாமல் நான் வந்துட்டு பிடிஎஃபாக மாற்றணும், அல்லது வந்துட்டு எம்எஸ் வேர்டுக்கு மாற்றணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா லிசன் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல ஏரோ மார்க் இருக்கா, இங்கே இருக்கா சேவஸ் ஃபைல் டைப்பு. ஸோ நார்மலாக என்ன எக்ஸ்டென்ஷனில் சேவ் ஆயிருக்கு அப்படின்னா .odt ஓகேவா. ஸோ இந்த இடத்துல டிக் போட்டுருக்காங்க பாருங்கள், லிசன் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக் ஃபைல் நேம் எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு .odt சரி. அவங்களுக்கு மாற்றணும் வேறு வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஏரோ மார்க்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்துட்டு லிஸ்ட்டாக வந்துட்டு நிறைய டிஸ்பிளே ஆகும் சரியா. ஸோ வந்துட்டு ஓடிடி அதாவது நீங்கள் வந்துட்டு ஓடிபி அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு ப்ரெசன்டேஷன் அதாவது இம்ப்ரெஸ் அது இருக்குது பார்த்தீங்கன்னா அது கொடுக்கலாம். ஓடிசி அப்படின்னா கேல்சியா அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம் மாற்றிக்கலாம். அது பிடிஎஃபாக நம்ம மாற்ற போகிறோமா, யாரும் வந்துட்டு அதை இல்லை எடிட் பண்ணாத மாதிரி நம்ம ரீட் ஒன்லி மட்டும் மாற்றணுமா, அப்போ பிடிஎஃப் கொடுக்கலாம். ஸோ அது சேவஸ் டைப் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம் ஓகேவா. எல்லாத்தையும் கொடுத்து லாஸ்ட்டாக என்ன பண்ணணும்னு கொடுப்பாங்க, சேவ்னு கொடுக்க சொல்லுவாங்க. ஃபைனலி கிளிக் சேவ் பட்டனு. ஸோ என்ன சொல்கிறாங்க, அந்த ஃபார்மேட்டை செலக்ட் பண்ணிட்டு நம்ம சேவ் பட்டன் கொடுத்தோம் அப்படின்னா என்னன்னா ஒன்ஸ் தி ஃபைல் இஸ் எப்படி டாக்குமெண்ட் நேம் வில் பி டிஸ்பிளே ஆனது டைட்டில் பாரு. ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஃபைல் நேம் இருக்குது இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் என்ன நேம் கொடுக்குறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு என்ன கொடுக்குறீங்க அப்படின்னா எஸ்விபின்னு கொடுக்குறீங்க சரி. அந்த டாக்குமெண்டோட நேம் வந்துட்டு எஸ்விபி அப்படின்னா ஸோ அந்த டாக்குமெண்டோட மேலே அந்த டைட்டில் பார் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த டைட்டில் பாரில் உங்களுக்கு என்னென்னு சேவ் ஆகும் அப்படின்னா வந்துட்டு எஸ்விபின்னு கொடுத்துட்டு பக்கத்தில் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் அப்படின்னு சேவ் ஆகிருக்கும். புரிஞ்சுதா. ஸோ இதான் என்ன அப்படின்னு வந்துட்டு எப்படி ஃபைலை சேவ் பண்ணுறது புரிஞ்சுதாப்பா. ஸோ பாருங்கள் அப்படியே தமிழில் பாருங்கள் லிசன் பண்ணுங்கள். ஆவணத்தை சேமித்தல். முதன்முறையாக ஒரு ஆவணத்தை சேமிக்கும் போது ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் அந்த ஆவணத்தை எந்த பெயரில் சேமிப்பது என்று பயனரை வினவும். ஆவணத்திற்கு பெயரிடுவதன் மூலம் அதனை பிரிதொரு நேரத்தில் தேடுவதும் திறப்பதும் இயலும். பயனர் எந்த இயக்கி மற்றும் எந்த உரையில் அந்த ஆவணத்தை சேமிக்க வேண்டும் என்பதையும் தேர்வு செய்யலாம். முதன்முறையாக ஒரு ஆவணத்தை சேமிப்பதற்கான வழிகள் பின்வருமாறு. ஃபைல் சேவ் அல்லது ஃபைல் சேவஸ் அல்லது Ctrl+S கிளிக் செய்தால் சேவஸ் என்ற உரையாடல் பெட்டி டயலாக் பாக்ஸ்னா உரையாடல் பெட்டி தோன்றும் சரி. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது நம்ம சொல்லிட்டோம். ஆவணத்தை சேமிக்கும் இடத்தை தேர்வு எந்த இடத்துல நம்ம சேமிக்கணும் வந்துட்டு என்ன பண்ணணும், லொக்கேஷனை வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணணும். இடம் தேர்வு செய்ய விடல் அனைத்து ஆவணங்களும் தானமேவாகவே விண்டோஸில் உள்ள டாக்குமெண்ட்ஸ் கோப்புறையில் சேமிக்கப்படும். ஸோ டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோன்னா நம்ம கோப்புரை சரியா. அதாவது கோப்புனா ஃபைலு, அதாவது கோப்பகம் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு நம்ம ஃபோல்டர்னு சொல்லுவோம்.
டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னா வந்துட்டு கோப்புரை. சரியா? ஸோ அதை வந்துட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ டாக்குமெண்ட்ஸ்னால் கோப்புரை. சரி, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆவணத்தின் பெயரை ஃபைலே முறைப்பட்டியல் தட்டச்சு செய்ய வேண்டும். ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் உள்ள அனைத்து ஆவணங்களும் .odt நல்லா லிசன் பண்ணிக்கோ. ஸோ ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரோட எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபைல் எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா .odt 1 மார்க்கில் கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயனர் ஓப்பன் ஆஃபீஸ் ஆவணத்தை மைக்ரோசாஃப்ட் வேர்ட் ஆவணம் அல்லது PDF வடிவில் சேமிக்கலாம். அவ்வாறு செய்ய சேவ் டைப் பட்டியல் பெட்டியில் உள்ள கோப்பு வகையை தேர்வு செய்ய வேண்டும். இறுதியாக சேவ் பட்டனை கிளிக் செய்ய வேண்டும். ஒருமுறை கோப்பை சேமித்தவுடன் ஆவணத்தின் பெயர் தலைப்பு பட்டியல் டைட்டில் பாரில் தோன்றும். ஓகேவா? ஸோ இவ்வளோதான். இதான் வந்துட்டு எப்படி நம்ம சேமிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு போகலாமா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சேவிங் வித் பாஸ்வேர்டு. ஸோ எப்படி நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட் சேவ் பண்ணுறோம். ஸோ SVBன்னு ஒரு டாக்குமெண்ட் சேவ் பண்ணிட்டோம். அது எப்படி நம்ம பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி பண்ணுறது? ஏன் அப்படின்னா வந்துட்டு நம்ம ஃபைல் வந்துட்டு இது பண்ணுறோம். நம்ம பக்கத்தில் இன்னொருத்தர் இருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன ஃபைல் வந்துட்டு பண்ணியிருக்கோம் ஃபைல் நேம் பார்த்துக்கிறாங்க. ஸோ SVBங்கிற ஃபைல் தான் இவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறாங்க. ஸோ என்ன பண்ணலாம்னா நம்ம அந்த சைடு வந்துட்டு ஒரு ஒர்க்காக அவங்ககிட்ட ஒரு சிஸ்டமை கொடுத்துட்டு போகிறோம். அதில் வந்துட்டு சிஸ்டம் வந்து பாஸ்வேர்டு படாமல் நம்ம போயிடணும். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு ஹேக்கர்ஸு அந்த சிஸ்டமை ஆன் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃபைலை பர்டிகுலர் ஃபைல் எடுத்து என்ன பண்ணலாம் அவங்க வந்துட்டு மிஸ் ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம். சரியா? மிஸ்பிஹேவ் பண்ணலாம். ஸோ அதனால தான் என்னென்னா நம்ம அந்த பர்டிகுலர் ஃபைலுக்கு நம்ம என்ன பண்ணலாம் பாஸ்வேர்ட் போட்டுக்கலாம். எப்படி நம்ம சிஸ்டம்க்கு நம்ம மொபைலுக்குலாம் பாஸ்வேர்ட் செட் பண்ணி வைக்கிறோமோ அதே மாதிரி நம்ம கிரியேட் பண்ண அந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டுக்கு என்ன பண்ணலாம் நம்ம வந்துட்டு பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணி வைக்கலாம். ஸோ அதான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம சேவ் பண்ணுவோம் இல்லையா? அதை சேவ் பண்ணும்போது பார்த்தோம்னா வந்துட்டு இங்கே பாருங்கள் லிசன் பண்ணுங்கள். இந்த இடத்துல நல்லா லிசன் பண்ணுங்கள். ஸோ நம்ம என்ன பண்ணோம்? ஸோ நார்மலாக ஃபைல் சேவ் பண்ணும்போது என்ன பண்ணியிருப்போம்? நம்ம ஃபைலில் போய்ட்டு சேவ் கொடுக்குறோம், சேவஸ் கொடுக்குறோம், அது கண்ட்ரோல் ப்ளேசஸ் கொடுத்தா டயலாக் பாக்ஸ் வருது. ஸோ இந்த மாதிரி ப்ளூ கலரில் வருது. நீங்கள் இந்த இடத்துல நேம் கொடுக்குறீங்க. அது கொடுத்த வாட்டி ஸோ இந்த பக்கம் வந்துட்டு இப்போ ஃபைல் டைப் நீங்கள் செலக்ட் பண்ணிடுறீங்க, லொக்கேஷனையும் செலக்ட் பண்ணிடுறீங்க. ஸோ இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் நார்மலாக நெக்ஸ்ட் உடனே என்ன பண்ணுறீங்க ஓகே அதாவது சேவ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா சேவ் தானே கொடுப்பீங்க. ஸோ சேவ்னு கொடுத்தா சேவ் ஆகிடும். சரியா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ சேவ் வித் பாஸ்வேர்டு. ஸோ ரெண்டாவதாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு சேவ் வித் பாஸ்வேர்டு. ஸோ இதை கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு ஒன்ஸ் இதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே என்ன ஆகுனா உங்களுக்கு இந்த மாதிரி டயலாக் பாக்ஸ் இந்த பாக்ஸ் வரும். இந்த மாதிரி கொடுத்தோன்னே என்னன்னா உங்களுக்கு இந்த பாக்ஸ் வரும். ஸோ இந்த பாக்ஸில் போய்ட்டு என்டர் பாஸ்வேர்ட் டு ஓப்பன். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் உங்களோட இஷ்டம் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். சரியா? ஸோ எகைன் இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் பாஸ்வேர்டு கொடுக்கலாம். ஸோ கம்ஃபைனா மறுபடியும் அதே பாஸ்வேர்டு கொடுக்கணும். சரி 1 செகண்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஓகே அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணணும். ஸோ ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு ஓகே கொடுப்போம். ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பர்டிகுலர் ஃபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டால் சேவ் ஆகி இருக்கும். ஸோ எகைன் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணும்போது அந்த பாஸ்வேர்டு கொடுத்தா தான் என்ன பண்ண முடியும் அந்த SVB அப்படிங்கிற அந்த ஃபைல் வந்துட்டு ஓப்பன் ஆகும். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் பாருங்கப்பா. இன் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் a document can be protected with a password. You can set a password to protect your document while saving a file. To save a file with password, click on save with password, checkbox and then click save button. Immediately it shows set password dialog box as given. In this dialog box enter a password to enter password to open text box and retype the same password in confirm password box for confirmation. Finally click OK button. புரிஞ்சுதா? நான் என்ன சொன்னா அதே தான். ஸோ அதை போய்ட்டு வந்துட்டு சேவ் வித் பாஸ்வேர்டு கொடுத்த வாட்டி உங்களுக்கு டயலாக் பாக்ஸ் வரும். அதில் என்டர் பாஸ்வேர்ட் டு ஓப்பன் வந்துட்டு பாஸ்வேர்டு கொடுக்கணும். அதுக்கப்புறம் கம்ஃபர்ட் பாஸ்வேர்டு போய்ட்டு எகைன் அந்த பாஸ்வேர்டு கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஓகே கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஸோ அதில் மோர் ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை பாருங்கள் மோர் ஆப்ஷன்ஸ் பட்டன் ப்ரொவைட் சம் மோர் ஃபீச்சர்ஸ் டு யுவர் ப்ரொடெக்டட் டாக்குமெண்ட் சச் அஸ் ரீட் ஒன்லி அண்ட் சேஞ்ச் பாஸ்வேர்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துட்டேன். சரியா? ஸோ அந்த பாஸ்வேர்டு பார்த்தோன்னா வந்துட்டு எனக்கு வேண்டாம் நான் வேறு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அந்த பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு அண்டு நான் ரீட் ஒன்லி பர்பஸ் கொடுக்கலாம். சிலது பார்த்தோன்னா ரீட் அண்ட் ரைட்டு கொடுக்கலாம். சரியா? ஸோ ரீட் மட்டும் படத்துக்கான அந்த ஃபீச்சரும் இருக்குது, ரீட் அண்ட் ரைட்டுக்கு இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஏதாவது நான் ஃபீச்சர்ஸ் வந்துட்டு நான் ஆட் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் இதில் போய்ட்டு நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு பாஸ்வேர்டோட ஒரு டாக்குமெண்ட் ஒரு ஆவணத்தை சேமிக்கிறது. தமிழில் பாருங்கள் கடவுச்சொல்லுடன் ஆவணத்தை சேமிப்பது. ஆவணத்தை கடவுச்சொல்லுடன் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் பாதுகாக்கலாம். ஆவணத்தை பாதுகாக்க சேமிக்கும் போதே கடவுச்சொல்லுடன் அமைக்கலாம். கடவுச்சொல்லை கொண்டு ஒரு கோப்பை சேமிக்க அதை சேவித்து பாஸ்வேர்டு கிளிக் செய்த பின் சேவ் பட்டனை அழுத்த வேண்டும். கொடுத்துருக்காங்களா? அதுக்கப்புறம் இந்த உரையாடல் பெட்டியில் கடவுச்சொல்லை என்டர் பாஸ்வேர்ட் டு ஓப்பன் என்ற உரை பெட்டியில் தட்டச்சு செய்து உறுதிப்படுத்த கன்ஃபர்ம் பாஸ்வேர்டு என்ற பெட்டியில் மீண்டும் கடவுச்சொல்லை தட்டச்சு செய்து இறுதியாக ஓகே பட்டனை கிளிக் செய்ய வேண்டும். இவ்வாறு பாதுகாக்கப்பட்ட ஆவணத்தின் கடவுச்சொல் மற்றும் ரீட் ஒன்லி மற்றும் கடவுச்சொல் மாற்றுவதற்கான வசதியை போன்ற பல அம்சங்களையும் மாற்றுவதற்கு மோர் ஆப்ஷன்ஸ் பொறுத்தான் உதவுதே அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதா? ஸோ இதான் பார்த்தோன்னா ஒரு நம்ம வந்துட்டு ஒரு டாக்குமெண்ட்டுக்கு அந்த டாக்குமெண்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம பாஸ்வேர்டை சேவ் பண்ண போகிறோம். டாக்குமெண்ட் மீன்ஸ் நம்ம ஃபைல் தான் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் ரொம்ப ஈஸியான கான்செப்ட் க்ளோசிங் ஏ டாக்குமெண்ட்டு. ஒரு டாக்குமெண்ட் நம்ம ஃபுல்லாக முடிச்சிட்டோம். சரியா? சேவ் பண்ணி எல்லாமே முடிச்சிட்டோம். ஸோ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் சேவ் பண்ணோன்னு என்ன ஆகுனா உங்களுக்கு டைட்டில் பார் அந்த நேம் வந்துடும். ஆனால் அந்த டாக்குமெண்ட் என்ன ஆகுனா க்ளோஸ் ஆகாது. சரியா? ஸோ நீங்கள் க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் அது அப்படியே தான் இருக்கும். சேவ் மட்டும் ஆகிட்டு அப்படியே தான் இருக்கும், ரன்னிங்கில் தான் இருக்கும்.
நீங்கள் உள்ள மறுபடியும் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் எடிட் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கண்ட்ரோல் எஸ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். சரியா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு டாக்குமெண்ட் டைப் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் சேவ் பண்ணாலுமே நீங்கள் என்ன பண்ணணும், அப்பப்போ வந்துட்டு இங்கே கண்ட்ரோல் ப்ளஸ் கொடுக்கணும், கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ் கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் சேவ் பண்ணாத வரைக்கும் அது பிரைமரி ஸ்டோரேஜ் தான் இருக்கும். அப்போ கரண்ட் ஆஃப் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகுனா உடனே அந்த டேட்டா என்ன ஆகிடும், உங்களுக்கு லாஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஏதாவது ப்ராப்ளம்னால உங்களுக்கு போயிடும். அதுதான் நம்ம சொல்கிறது, கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ் அடிக்கடி கொடுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் டாக்குமெண்ட். ஆஃப்டர் யுவர் டாக்குமெண்ட் இஸ் சேவ்டு இட் இஸ் ஸ்டில் ஓப்பன். அதை சொல்லிட்டுருக்காங்களா? ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து ஸ்டில் ஓப்பனில் தான் இருக்கும். ஸோ யூ கேன் கண்டினியூ டைப்பிங் யுவர் டாக்குமெண்ட் வென் தி ஒர்க் இஸ் ஃபினிஷ். ஸோ ஒர்க் ஃபினிஷ் ஆகிற வரைக்கும் என்ன பண்ணால் நம்ம வந்துட்டு அந்த ஒர்க் நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கலாம். யூ ஷுட் சேவ் தி டாக்குமெண்ட் அண்ட் தென் க்ளோஸ் டாக்குமெண்ட் யூசிங் ஃபைல் க்ளோஸே. ஸோ நம்ம ஏதாவது நம்ம பண்ணோம், ஸோ ஒன்ஸ் அந்த ஃபைலை சேவ் பண்ணிட்டு நம்ம மறுபடியும் ஏதாவது எடிட் பண்ணோம், ஏதாவது நம்ம எடிட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், சேவ் பண்ணணும். ஸோ ஃபைலை போய்ட்டு சேவ் கொடுக்கலான்னு நீங்கள் கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ் கீபோர்டில் கொடுக்கலாம். ஸோ நம்ம எல்லாம் முடிச்சு ஒர்க்கை ஃபினிஷ் பண்ண வாட்டி என்ன பண்ணால் கடைசியாக கண்டிப்பாக வந்துட்டு நம்ம ஃபைலை க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ ஃபைலை போய்ட்டு க்ளோஸ் கொடுக்கலாம், அல்லது ப்ளஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் டபிள்யூ இது கொடுத்தோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட் என்ன ஆகுனா, ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்பிபி அப்படிங்கிற அந்த ப்ரொடெக்டட் டாக்குமெண்ட் வந்துட்டு க்ளோஸ் ஆகிடும். ஸோ சாக்கெட்க்கு இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட்டு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், க்ளோசிங் அன்சேவ்டு டாக்குமெண்ட். ஸோ இன்கேஸ் நான் என்ன பண்ணுறேன்னா நான் ஃபைல் வந்து டைப் பண்ணிகிட்டே இருக்கேன், நான் சேவ் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. என் வாக்கில் என்ன பண்ணுறேன்னா நான் ஃபைல் வந்துட்டு அர்ஜென்ட்டாக ஏதோ ஃபைல் நான் என் வாக்கில் டைப் பண்ணிகிட்டே இருக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணால் அந்த ஃபைலை எல்லாம் ஃபுல்லாக முடிச்சுட்டு என்ன பண்ணால் க்ளோஸ் பட்டனை அழுத்துறேன். ஸோ க்ளோஸ் பட்டன் கொடுத்து என்ன ஆகும், எனக்கு க்ளோஸ் ஆகுமா? ஆனால் ஆகாதே. அதுதான் நம்மளுடைய இந்த வேர்ட் ப்ராசஸ். இந்த ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டோடைய இது மட்டும் கிடையாது, எந்த ரைட்டுனாலும் அதோடைய ஃபீச்சர் இருக்குது, அதான் நம்மளுடைய ஸ்பெஷாலிட்டி. சரியா? when you close an unsaved file, ஸோ நான் சேவ் பண்ணாமல் ஒரு ஃபைல் நான் வந்துட்டு க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னா தி க்ளோஸ் கண்ட்ரோல் பட்டன் ரைட்டர் ஷோஸ் அ வார்னிங் மெசேஜ். ஸோ வார்னிங் மெசேஜ் கொடுக்கும். ஸோ என்ன மாதிரி அப்படின்னா வந்துட்டு இதுதான். ஸோ தி டாக்குமெண்ட் அன்டைட்டில் ஒன். ஸோ நான் நேம் வந்துட்டு கொடுத்து நான் ஃபைல் சேவ் பண்ணலை. ஸோ என்னென்னா டு யூ வாண்ட் டு சேவ் யுவர் சேஞ்சஸே. ஸோ எதாவது நான் சேஞ்ச் பண்ணதை வந்துட்டு, அதாவது நான் ஃபைல் வந்துட்டு உள்ள எடிட்லாம் பண்ணியிருப்பேன். ஸோ வந்துட்டு ஃபைல் வந்துட்டு நேமுக்கு வந்து கொடுத்து நான் சேவ் பண்ணலை. ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு நான் வந்துட்டு இந்த இடத்துல சேவ் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்குன்னா சேவ் எஸ் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். சரியா? ஸோ டிஸ்கார்டுன்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா நான் கஷ்டப்பட்டு பண்ணது எல்லாமே என்ன ஆகிடும், வேஸ்ட்டாக போயிடும். ஸோ டிஸ்கார்டு கொடுக்கக்கூடாது, யோசிச்சு கொடுக்கணும். ஸோ டிஸ்கார்டு அப்படின்னா நான் எடிட் பண்ணது எல்லாமே எரேஸ் ஆகிடும். சேவ்னு கொடுத்தோம்னா வந்துட்டு எல்லாமே சேவ் ஆகும். எப்படின்னா அந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகி இப்போ இந்த இடத்துல நீங்கள் சேவ்னு கொடுக்கும்போது அந்த ஆக்சஸ் நம்ம டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகி நீங்கள் அதுக்குள்ள நேம் கொடுத்து சேவ் ஆகும். ஸோ ஒன்ஸ் ஃபைல் சேவ் ஆனால் மட்டும்தான் இந்த அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகும். ஸோ இது வந்து நம்மளோட பெனிஃபிட், அட்வான்டேஜ். ஓகேவா? ஸோ டிஸ்கார்டு எப்பவுமே கொடுக்கக்கூடாது. ஓகேவா? நம்ம வேணானா தான் நம்ம டிஸ்கார்டு கொடுக்கணும். அந்த ஃபைல் வேணானா நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி அலர்ட் மெசேஜ் பாக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஓகேவா? இஃப் யூ அக்செப்ட் தி வார்னிங் மெசேஜ் கிளிக் தி சேவ் பட்டன். when you click the save button it proceeds to save the file. if you are not willing to save the file then click discard. or if you wanted to cancel this warning and continue working in the same document click cancel. ஸோ கேன்சல், அதாவது சேவ் கொடுத்தனா எனக்கு என்ன ஆகுனா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபைலில் ஒன்ஸ் நீங்கள் ஃபைல் சேவ் பண்ணிட்டீங்க, ஃபைல் நேம் கொடுத்து ஃபைலையும் சேவ் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா எடிட் பண்ணியிருப்பீங்க. சரியா? சேவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சம் சேஞ்சஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அந்த சேஞ்சஸ் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் சேவ் பண்ணாமல், ஸோ ஃபைல் சேவோ அல்லது கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ்ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொடுக்காம அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணாலும் என்ன பண்ணும், சேம் அந்த அலர்ட் மெசேஜ் வரும். ஸோ எனக்கு வந்து நம்ம அதாவது நம்ம ஃபைல் சேவ் பண்ணதுக்கப்புறம் நான் பண்ண சேஞ்சஸ் எனக்கு வந்துட்டு வேண்டாம், ஸோ அதை முன்னாடி நான் என்ன பண்ணணும் அதுவே இருக்கட்டும் நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் டிஸ்கார்டு கொடுக்கலாம். இல்லை நான் மறுபடியும் அதை சேவ் பண்ணணும், அந்த சேஞ்சஸ் நான் சேவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சேவ் கொடுக்கலாம். இல்லை இது ரெண்டுமே வேண்டாம், நான் ஃபைல் வந்துட்டு மறுபடியும் நான் எடிட் பண்ணணும், இன்னும் எனக்கு வேலை இருக்குது அப்படின்னா நீங்கள் கேன்சல் பட்டனை கொடுக்கலாம். புரிஞ்சுதா? ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. தமிழில் பாருங்கள், ஏற்கனவே உள்ள ஆவணத்தை அதாவது செவிக்கப்படாத ஆவணத்தை மூட க்ளோஸ் பட்டனை பயன்படுத்தி நீங்கள் செவிக்கப்படாத கோப்பை மூடப்படும் போது ரைட்டரில் உள்ளது போல் ஒரு எச்சரிக்கை செய்தியை திரையில் தோன்றும். எச்சரிக்கை செய்தியை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் சேவ் பட்டனை கிளிக் செய்வோம். சேவ் பட்டனை கிளிக் செய்தால் அது கோப்பை சேமிக்க முயற்சி செய்யும். கோப்பை சேமிக்க விருப்பமில்லை என்றால் டிஸ்கார்டு பட்டனை கிளிக் செய்ய வேண்டும். அல்லது இந்த எச்சரிக்கையை ரத்து செய்து அதே ஆவணத்தை தொடர்ந்து பணியாற்ற கேன்சல் பட்டனை கிளிக் செய்வோம். புரிஞ்சுதா? ஸோ இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஓப்பன் கேன் எக்ஸிஸ்டிங் டாக்குமெண்ட். ஸோ எக்ஸிஸ்ட் ஆல்ரெடி இருக்கிற டாக்குமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், இன்றைக்கி போகிறேன், இன்றைக்கி போய்ட்டு எஸ்பிபி அப்படின்ட்டு என்ன பண்ணால் ஒரு டாக்குமெண்ட் வந்துட்டு நான் ஓப்பன் பண்ணி என்ன பண்ண எல்லாமே வந்துட்டு நான் டாக்குமெண்ட் ரெடி பண்ணி நான் சேவ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன். நான் 2 நாள் கழிச்சு என்ன பண்ணுறேன்னா அதே டாக்குமெண்ட் எனக்கு வேணும். ஸோ என்ன பண்ணலாம்னா நான் எப்படி இதை ஓப்பன் பண்ண போகிறேன், ஸோ ஆல்ரெடி இருக்கிற அந்த எஸ்பிபி நிறைய டாக்குமெண்ட் இருக்கும். ஸோ எஸ்பிபி அப்படிங்கிற அந்த டாக்குமெண்ட் நான் எப்படி ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பாருங்கள், ஒன்ஸ் டாக்குமெண்ட் இஸ் சேவ்டு இட் கேன் பி ஓப்பன் அட் எனி டைம். ஸோ ஒன்ஸ் நான் வந்துட்டு ஒரு டாக்குமெண்ட் நான் சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் எப்போ வேணால் என்ன பண்ணிக்கலாம், நான் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். To open an existing document, click on the file open, important or control plus O, control plus 0 கிடையாது, control plus O. Open dialog box appears, enter the name of the file in the file name text box and click on open button. ஒன்றுமே கிடையாது, ஃபைலில் போய்ட்டு ஓப்பன் கொடுக்கணும் மாட்டது, கீபோர்டில் control plus O கொடுத்தீங்கன்னா ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் போய்ட்டு உங்களுக்கு enter the name இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம எப்படி ஃபைல் சேவ் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு அந்த சேவ் பண்ணுறதுக்கு அந்த இது ப்ளூ கலரில் ஹைலைட்டில் வந்துச்சோ அதே மாதிரி உங்களுக்கு இது வரும். ஸோ அதில் போய்ட்டு உங்களுக்கு ஃபைல் நேம் கொடுத்துட்டு ஓப்பன் அப்படிங்கிற பட்டன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைல் எக்ஸிஸ்டிங் ஃபைல் ஓப்பன் ஆகிடும். கொடுத்துருக்காங்களா? ஸோ வந்துருச்சா?
ஸோ பாருங்கள் டயலாக் பாக்ஸ் ஃபைல் ஓப்பன் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஓப்பன் டயலாக் பாக்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ ஓப்பன் டயலாக் பாக்ஸ் வந்து உங்களுக்கு தெரியுது. ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எதுவுமே கொடுக்க தேவையில்லை. ஸோ இந்த இடத்துல ஃபைல் நேம் இருக்கா, இந்த இடத்துல நீங்கள் அந்த ஃபைல் நேமை டைப் பண்ணிட்டு இந்த இடத்துல ஓப்பன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஓப்பன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்னாங்கன்னா உங்களுக்கு எந்த கேட்டகரியில் ஆல் ஃபைல்ஸ்னு கொடுத்துருக்காங்களா, ஸோ எங்கே இருந்தாலும் அந்த டாக்குமெண்ட்ஸ் இருந்தாலும் சரி டிரைவில் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு அந்த ஃபைல் வந்து என்ன உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும் சரியா. ஸோ இதான் என்ன அப்படின்னா வந்துட்டு ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ண ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்குறது. ஏற்கனவே உள்ள ஆவணத்தை திறக்க சேமிக்கப்பட்ட ஒரு ஆவணத்தை எப்பொழுது வேண்டுமானாலும் மீண்டும் திறக்கலாம். மீண்டும் திறப்பதற்கு ஃபைல் ஓப்பன் அல்லது Ctrl+O கட்டளை பயன்படுத்த வேண்டும் சரியா. ஸோ அதுக்கப்புறம் முதல் முறையில் அதை அவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் பேரை கொடுத்துட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஃபைலை முறைப்பட்டியில் தட்டச்சு செய்து ஓப்பன் பார்த்தானே கிளிக் செய்வேன். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும் ஓகேவா. ஸோ அவ்வளோதான்ப்பா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் டைப்பிங் இன்டர்ஃபேஸு. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்னோமா இல்லையா. ஸோ நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே சொன்னோம். ஸோ இங்கிலீஷில் நம்ம எப்படி டைப் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டில் நம்ம தமிழ்லையும் டைப் பண்ணலாம். இங்கிலீஷில் டைப் பண்ணுற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், தமிழ்லையும் டைப் பண்ணலாம். உங்களுக்கு மெட்டீரியல் நம்ம கொடுக்குறோமா இல்லையா, கொஸ்டின் பேப்பர் தமிழ் மீடியம் கொடுக்குறோமா இல்லையா. ஸோ இது எல்லாமே இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம டைப் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் பாருங்கள். டைப்பிங் இன் தமிழ் ஹஸ் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ். ஸோ நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ யூசிங் தமிழ் ஃபாண்ட்டை, யூசிங் தமிழ் இன்டர்ஃபேஸை, தமிழ் ஃபாண்ட்டை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ப்ரொஃபஷனல் வந்துட்டு டைப் ரைட்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, இப்போ டைப் ரைட்டிங்லாம் முடிச்சவங்க இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்களாம் யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா தமிழ் ஃபாண்ட்டு தான். ஸோ அவங்க மாதிரி யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ நம்மள மாதிரி பார்த்தோன்னா அதாவது ஸோ வந்துட்டு டைப்பிங் தெரியாமல் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கற்றுக்குறோம். ஸோ நம்மளாம் வந்துட்டு என்ன பண்ணுறோம், நம்ம ஓனாக வந்துட்டு என்ன ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னா ஸோ வந்துட்டு ஏதோ ஒரு டெம்பரரியாக பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு நம்மளாக கற்றுக்கிறது இருக்குது பார்த்தீங்கன்னா, அது வந்து ப்ரொஃபஷனல். இது பார்த்தோன்னா வந்துட்டு உங்களுக்கு சும்மா நம்ம கற்றுக்கிறது. ஸோ அதை பார்த்தா தமிழ் இன்டர்ஃபேஸ். ஸோ ஃபாண்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம். தமிழ் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம தமிழில் வந்துட்டு டைப் பண்ணலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் மெத்தட் ஸ்பெசிஃபிக் தமிழ் ஃபாண்ட்ஸ் ஆர் அவைலபிள் விச் ஹேஸ் டு டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் அண்ட் ஷுட் பி இன்க்ளூடட் இன் தி ஃபாண்ட் ஃபோல்டர் ஆஃப் தி கண்ட்ரோல் பேனல். ஸோ பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம கண்ட்ரோல் பேனல் நம்ம என்ன பண்ணலாம், நெட்டில் டவுன்லோட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், கண்ட்ரோல் பேனலில் கொண்டு போய்ட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள இந்த ஃபாண்ட்டெல்லாம் நம்ம போட்டு வச்சிட்டாலும் பிரச்சனை இல்லை. பட் திஸ் மெத்தட் ஹேஸ் சம் ட்ராபேக்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா தமிழ் ஃபாண்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸாக்டாக ப்ரொஃபஷனல் டைப் ரைட்டர்ஸ்க்கு மட்டும்தான் அது கரெக்டாக தெரியும் சரியா. ஸோ ஏன்னா தானே வந்துட்டு டைப் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு அது வராது. ஸோ வந்துட்டு எக்ஸாக்டாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ட்ராபேக்ஸ் இருக்குது. என்னென்ன ட்ராபேக்ஸ் அப்படின்னா அது யூசர் மஸ்ட் பி அவேர் ஆஃப் தமிழ் டைப்பிங். நான் சொன்னேன்னா ஸோ தமிழ் டைப் வந்துட்டு நல்லா வந்துட்டு கிளியராக நல்லா தெரிஞ்சு அக்யூரேட்டாக தெரிஞ்சுக்க மட்டும்தான் அது யூஸ் பண்ண முடியும். தி பர்டிகுலர் ஃபாண்ட் மஸ்ட் பி அவைலபிள் இன் தி சிஸ்டம். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா ஃபாண்ட்டையும் சப்போர்ட் பண்ணாது. விண்டோஸ் 7 அது சம் ஃபாண்ட்டை தான் சப்போர்ட் பண்ணும். விண்டோஸ் 10 சம் தான் இது பண்ணும். 8 அதுதான். ஸோ ஒரு பர்டிகுலர் ஃபாண்ட்டை மட்டும் தான் ஒவ்வொரு ஓஎஸ் வந்துட்டு சப்போர்ட் பண்ண, ஒரு சில சப்போர்ட் பண்ணாது. நெக்ஸ்ட் பாருங்க, இட் டஸ் நாட் சப்போர்ட் அதர் லாங்குவேஜஸ் இன்க்ளூடிங் இங்கிலீஷ். ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு சிலது பார்த்திங்கன்னா வந்துட்டு சில ஃபாண்ட்டை பார்த்திங்கன்னா என்னென்னா சப்போர்ட் பண்ணாது. சில சிஸ்டம் பார்த்திங்கன்னா சில ஃபாண்ட்டை வந்துட்டு சப்போர்ட் பண்ணாது. அண்ட் லாங்குவேஜஸ். ஸோ ஃபாண்ட் மீன்ஸ் லாங்குவேஜஸ். ஸோ தமிழ் இங்கிலீஷே கூட சிலது பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு இந்த சில ஃபாண்ட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு அது இங்கிலீஷ் அந்த ஃபாண்ட்டு கூட என்ன பண்ணனா அது சப்போர்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லி இன்க்ளூடிங் இங்கிலீஷ் அப்படின்னா வந்துட்டு சில இந்த அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தமிழ் ஃபாண்ட்டு நம்ம சொல்கிறோம். அந்த தமிழ் ஃபாண்ட்டை இந்த ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் வந்துட்டு சப்போர்ட் பண்ணாது. ஸோ ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் சப்போர்ட் பண்ணாத மீன்ஸ் என்னன்னா அந்த ஓஎஸ்சியும் டிபெண்ட் பண்ணி இருக்கு இல்லையா அந்த ரைட்டரு. ஸோ இந்த ரைட்டர் என்ன பண்ணாதுன்னா அந்த ஃபாண்ட்டை வந்துட்டு என்னது வந்துட்டு சப்போர்ட் பண்ணாது. ஸோ அது கஷ்டம். தி கம்ப்யூட்டர் அக்செப்ட்ஸ் கேரக்டர்ஸ் எஸ் சிம்பிள்ஸ் நாட் எஸ் லாங்குவேஜ். ஸோ பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம ஒரு இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாக்ஸாக வரும். சிலது நம்ம காப்பி பண்ணி போட்டோம் அப்படின்னா சில ஃபாண்ட் வந்துட்டு உங்களுக்கு பாக்ஸாக வரும். ஸோ அப்படின்னா ஒரு சிலது மட்டும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அந்த அப்ளிகேஷன் மட்டும் என்னென்னா அடாப்ட் ஆகும், மற்றதுக்கு அடாப்ட் ஆகாது. ஸோ அந்த லாங்குவேஜ் ப்ராப்ளமும் இருக்குது ப்ளஸ் ஃபாண்ட் ப்ராப்ளமும் இருக்குது ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அதனால் தமிழ் ஃபாண்ட் வந்துட்டு என்னென்னா கொஞ்சம் வந்துட்டு நமக்கு சிரமமான ஒன்று தான். ஸோ இதெல்லாம் ட்ராபேக்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா டு ஓவர் கம் தி ட்ராபேக்ஸ் இன் தி ஃபர்ஸ்ட் மெத்தட் தி இன்டர்ஃபேஸ் மெத்தட் ப்ரொவைட்ஸ் தி ஃபாலோவிங் அட்வான்டேஜ். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம இன்டர்ஃபேஸ் மெத்தட் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ வந்து தமிழ் ஃபாண்ட்டை யூஸ் பண்ண நிறைய வந்து அட்வான்டேஜஸ் வந்துட்டு இல்லை. ஸோ ட்ராபேக்ஸ் இருக்கனால நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதில் என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னா இட் ஃபாலோஸ் யூனிகோட் டெக்னிக்கு. ஹென்ஸ் நாலேஜ் ஆஃப் தமிழ் டைப்பிங் இஸ் நாட் நெசசரி. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு ஓகேவா. ஸோ நான்லாம் வந்து உங்களுக்கு தமிழ் மெட்டீரியல் கொடுக்குறேன், தமிழ் கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ நான் எதை யூஸ் பண்ணேன் அப்படின்னா தமிழ் இன்டர்ஃபேஸு. ஸோ அப்படின்னா வந்துட்டு யூனிகோடு நம்ம ஆல்ரெடி செகண்ட் சாப்டரில் படிச்சிருப்போம். அதாவது நிறைய வந்துட்டு என்கோடிங் சிஸ்டம்ஸ்லாம் இருக்குது நம்ம சொன்ன மாதிரியா. அதில் ஒன்று தான் யூனிகோடு. ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரியா. ஸோ இதில் வந்துட்டு நம்ம என்ன நமக்கு வந்து டைப்பிங் நாலேஜ் தேவையில்லை சரியா. ஸோ நம்ம டைப் ரைட்டிங் தெரிஞ்சால் தான் நம்ம டைப் பண்ண கிடையாது. யாருனாலும் என்ன பண்ணலாம், நம்ம வந்துட்டு ஈஸியாக வந்து டைப் பண்ணிக்கலாம். இட் இஸ் ஈஸி டு டைப் டாக்குமெண்ட்ஸ் இன் தமிழ் எனி வேர்ட் ப்ராசஸர். ஸோ எந்த ஒரு வேர்ட் ப்ராசஸராக இருந்தாலும் ஃபார் எக்ஸாம்பிள் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டராக இருந்தாலும் ஓகே, மைக்ரோசாஃப்ட் வேர்டாக இருந்தாலும் ஓகே சரியா. மைக்ரோசாஃப்ட் வேர்ட்னால ஒர்க் ஆகும். லிபர் ஆஃபீஸ்னால எந்த ஒரு
அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் என்ன பண்ணால் இது வந்துட்டு என்ன ரன் ஆகும், ஈஸியாக வந்துட்டு ஒர்க் ஆகும் இந்த தமிழ் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சம் ஆஃப் த யூனிகோடு ஃபாண்ட்ஸ் லைக் ஏரியல் யூனிகோடு சப்போர்ட்ஸ் ஆல் இந்தியன் லாங்குவேஜஸ் இன்க்ளூடிங் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் யூசிங் ரெஸ்பெக்டிவ் லாங்குவேஜ் இன்டர்ஃபேஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ஏரியல் யூனிகோட் அப்படிங்கிற அந்த உங்களுக்கு தமிழ் இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே சப்போர்ட் பண்ணுது. நீங்கள் எந்த லாங்குவேஜ்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், டைப் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதான் என்ன அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு இதுதான் வந்துட்டு உங்களுக்கு என்னென்னா நம்ம தமிழில் வந்துட்டு எப்படி டைப் பண்ணுறது, இந்த ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் தமிழ் எப்படி டைப் பண்ணுறது, அதில் வந்துட்டு 2 மெத்தடு. ஒன்று என்னென்னா தமிழ் ஃபாண்ட்டுன்னு ஒன்று, தமிழ் இன்டர்ஃபேஸு. ஸோ தமிழ் ஃபாண்ட்டுங்கிறது வந்துட்டு ரொம்ப எக்ஸாக்டாக நல்லா வந்துட்டு ஃப்ளூயன்சியாக தெரியணும்னா மட்டும் தான் டைப்பிங் அதை யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த தமிழ் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணால் வந்துட்டு அதில் ஏரியல் யூனிகோடுங்கிறது வந்துட்டு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது யார் வேணாலும் என்ன பண்ணலாம்னா நம்ம அதை டைப்பிங் வந்துட்டு தெரிஞ்சிருக்க நெசசிட்டி கிடையாது, ஈஸியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதான் இந்த சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது தமிழ் தட்டச்சு இடைமுகம், அதான் என்னென்னா தமிழ் டைப்பிங் இன்டர்ஃபேஸ்னால் தமிழ் தட்டச்சு இடைமுகம்னு சொல்கிறாங்க. ஸோ தமிழ் தட்டச்சு செய்ய பல வழிமுறைகள் உள்ளன. தமிழ் எழுத்துரு பயன்படுத்துதல், தமிழ் தட்டச்சு இடைமுகம் பயன்படுத்துதல். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முதல் முறையில் பார்த்தீங்கன்னா எழுத்துருக்களை பதிவிறக்கம் செய்து கட்டுப்பாட்டு பலகத்தில் உள்ள ஃபாண்ட் கோப்பரில் சேர்த்துக்கொள்ளலாம். ஆனால் இந்த முறையில் சில குறைபாடுகள் உள்ளன. ஃபர்ஸ்ட் குறைபாடு என்னன்னா, பயனர் முறையாக தமிழ் தட்டச்சு பயிர் இருக்க வேண்டும், கணிப்பொறியில் அந்த குறிப்பிட்ட எழுத்துரு இருக்க வேண்டும். மூணாவது, ஆங்கிலம் உட்பட மற்ற மொழிகளை ஏற்காது. ஒரு சிலது ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா எதையுமே ஏற்றுக்காது. சரியா? ஒரு ஆவணத்தை ஒரு கணிப்பொறியிலிருந்து மற்றொரு கணிப்பொறிக்கு அனுப்பும்போது 2 கணிப்பொறிகளிலுமே அதே எழுத்துரு இல்லாவிடில் மூல எழுத்துக்கள் குறியீடுகளாகவே தோன்றும். ஸோ பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக, அதாவது இப்போ நான் ஒரு சிஸ்டமில் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா, நான் என்ன பண்ணுறேன், தமிழ் அந்த ஃபாண்ட்டு யூஸ் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் என்னென்னா பாமினி யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்னொரு சிஸ்டம் போய் நான் வந்துட்டு இதில் வந்துட்டு ஒருத்தர் வராங்க, நான் இன்னொரு சிஸ்டம் போகிறேன் அப்படின்னா அந்த சிஸ்டமில் என்னென்னா பாமினி இருக்கணும். அப்போ இங்கே பாமினி இருந்தால் அங்கேயும் பாமினி இருக்கணும், இங்கே லதா ஃபாண்ட் இருந்தால் அங்கே லதா ஃபாண்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு எங்கன்னா நான் எங்கே போனாலும் அந்த சேம் ஃபாண்ட் இருந்தால் தான் என்னென்னா அந்த ஃபாண்ட் இன்ஸ்டால் பண்ணிதான் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ அந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறாங்க. முதல் முறையில் உள்ள இந்த குறைபாடுகளை நீக்கி இடைமுக முறை பல்வேறு நிலைமைகளை தருகிறது. யூனிகோட் தொழில்நுட்பம் பயன்படுவதால் இதை தட்டச்சு செய்ய தமிழ் தட்டச்சு செய்முறை தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த ஒரு செயலிலும் எளிதாக ஆவணத்தை தமிழ் தட்டச்சு செய்யலாம். ஏரியல் யூனிகோட் போன்ற யூனிகோட் எழுத்துக்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலம் மட்டுமல்லாத மற்ற இந்திய மொழிகளிலும் அந்த மொழியின் இடைமுகமாக ஆதரவளிக்கும். ஸோ நீங்கள் எந்த ஒரு மொழியில் இது பண்ணாலும் உங்களுக்கு என்னென்னா உங்களுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு download and install Tamil typing interfaces. So many Tamil typing interfaces are available as open source such as Murasu. Yeah, it is exclusively for Tamil. NHM Writer is universal to all Indian languages etc. So ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ ஈஸி அப்போ அதாவது நிறையா வந்துட்டு தமிழ் இன்டர்ஃபேஸஸ் இருக்குது. ஸோ அதில் பார்த்தோன்னா வந்துட்டு ஓப்பன் சோர்ஸாகவே இருக்குது. ஸோ யார் வேணாலும் எங்கே வேணாலும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் பார்த்தோன்னா இம்பார்ட்டண்ட்டாக யூஸ் பண்ணுறது Murasu. ஓகேவா? இட் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் தமிழுக்கு மட்டுமே. ஸோ நான் தமிழ் மட்டும் நான் பண்ணுறேன் எக்ஸாக்டாக அப்படின்னா எனக்கு தமிழுக்கு மட்டுமான ஒரு சிறப்பான ஒரு என்ன வந்துட்டு ஒரு இன்டர்ஃபேஸ் என்ன அப்படின்னா உங்களுக்கு Murasu. இன்னொன்று பார்த்தீங்கன்னா NHM Writer. ஸோ NHM Writer. ஸோ நான் யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த NHM Writer. இதை யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் அண்ட் மெட்டீரியல் எல்லாமே நான் டைப் பண்ணி கொடுத்தேன். சரியாப்பா? ஸோ இட் இஸ் யூனிவர்சல் டு ஆல் இந்தியன் லாங்குவேஜ். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா லாங்குவேஜும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்துட்டு டைப் பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் தமிழ்லையும் வந்துட்டு டைப் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டவே நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னா, ஸோ Murasu அப்படின்னா அது எப்படின்னா என்ன லிங்க் அப்படின்னா பாருங்க, HTTP அண்ட் பார்த்தீங்கன்னா angel.net டவுன்லோட் கொடுக்கணும். ஸோ NHM Writer அப்படின்னா ஒன்றில் HTTP கொடுத்துட்டு software.nhm இது கொடுத்தீங்கன்னா என்ன உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் இடம் மட்டும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் என்ன வந்துட்டு என்ன பொனட்டிக் வேணாலும் சரி எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதாக சொல்லியிருக்காங்க. தமிழில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தமிழில் அதாவது ஈக்கலப்பை முரசு தமிழுக்கே உரிய எழுத்துரு, அதாவது ஈக்கலப்பை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஈக்கலப்பை அப்படின்னா நம்ம அடுத்து முரசுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? ஸோ அதான் ஈக்கலப்பை முரசு ரெண்டுமே இருக்குது. ஸோ இங்கே வந்து நமக்கு இங்கிலீஷ் மீடியத்தில் வந்துட்டு ஈக்கலப்பை கொடுக்கல, சரியா? முரசு மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழுக்கு மட்டும்தான் அது. ஸோ NHM Writer அப்படிங்கிறது எல்லா இந்தியன் லாங்குவேஜஸ்க்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. அது எப்படி பதிவிறக்கம் செய்ய மற்றும் நிறுவங்க நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா வந்துட்டு என்னன்னா உங்களுக்கு ஸோ நெக்ஸ்ட்டு கான்செப்ட் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு இதோட முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எடிட்டிங் டாக்குமெண்ட். ஸோ எப்படி ஒரு டாக்குமெண்ட் போய் எடிட் பண்ணுறது. ஸோ எடிட்டிங் டாக்குமெண்ட் அதாவது என்டரிங் டெக்ஸ்ட்டுங்கிறது வேறு. ஸோ நான் டெக்ஸ்ட்டெல்லாம் என்ன பண்ணுறேன், என்டர் பண்ணிட்டேன், எல்லாமே பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ எப்படி அந்த டாக்குமெண்ட் ஆல்ரெடி இருக்கிற டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி வச்சிட்டோம், அதை எடிட் பண்ணோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு ராமானுஜம் அப்படின்ட்டு இருக்குது, சரியா? ஸோ அந்த டாக்குமெண்ட் ஒரு டாக்குமெண்ட் இருக்குது. அந்த டாக்குமெண்ட் இப்போ SPB அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட். அந்த டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ராமானுஜம் அப்படிங்கிறத வந்துட்டு என்னென்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ ஆருக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்மால் ஆர் போட்டேன், நான் கேபிட்டல் ஆர் போடணும், சரியா? ஸோ அது எப்படி நான் வந்துட்டு அதை போயிட்டு அந்த மிஸ்டேக் வந்துட்டு நான் ரெக்டிஃபை பண்ணுறது அப்படின்னா, ஸோ என்ன பண்ண டாக்குமெண்ட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுமா. ஸோ அதான் எடிட்டிங்கே டாக்குமெண்ட்டு. நான் உள்ளே போயிட்டு வந்து எடிட் சேஞ்சஸ் பண்ணுறது. ஸோ மேக்கிங் தி சேஞ்சஸ் டு தி டெக்ஸ்ட்டுக்கு பேர் தான் வந்துட்டு எடிட்டிங் சொல்லுவோம். பாருங்கள், ஒன்ஸ் டாக்குமெண்ட் இஸ் டைப்டு இட் கேன் பி எடிட்டட் இன் மெனி வேஸ். இஃப் தேர் இஸ் சம் இன்சர்ஷன்ஸ் ஆர் டெலிஷன்ஸ் இட் கேன்
பி டன் வைல் டைப்பிங் ஆர் ஆஃப்டர் டைப்பிங் ஆல்சோ. அதாவது நம்ம டைப் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன பண்ணலாம், ஃபார் எக்ஸாம்பிள் ராமானுஜம் டைப் பண்ணும்போது நான் என்ன பண்ணேன், ராமானுஜம் லாஸ்ட்டுக்கு போயிட்டேன், ஆனால் பார்க்குற ஆர் வந்து ஸ்மால் இருக்குது, கேபிட்டலில் பண்ணலாம். என்ன பண்ணலாம், உடனே இன்செஷன் பாயிண்ட் கொண்டு அங்கே வச்சு என்ன பண்ணலாம்னா வந்துட்டு நான் என்ன பண்ணலாம், நான் மாடிஃபை பண்ணலாம். சரியா, அவ்வளோதான். ஏன்னா எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வருது, நான் மறுபடியும் ஓப்பன் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதான் அவங்க சொல்கிறாங்க. கரெக்ஷன்ஸ் கேன் பி மேட் இன் 2 டிஃப்ரெண்ட் வேஸ். ஸோ 2 வேல நம்ம பண்ணலாம். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா பேக் ஸ்பேஸ் கீயே. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா பேக் ஸ்பேஸ் கீ யூஸ் பண்ணணும்னு டெலிட் ரொம்ப ஈஸி. சரியா, பாருங்கள், டெலிட்ஸ் தி கேரக்டர் லெஃப்ட் ஆஃப் தி இன்செஷன் பாயிண்ட். ஸோ பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு சொல்கிறேன் பாருங்கள், இதில் இல்லை ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு சிஸ்டம் இருந்ததுன்னா அந்த பிரச்சனையே வராது. ஓகேவா. ஸோ பாருங்கள், இந்த ஸ்கூல் அப்படி என்ன டாக்குமெண்ட் நான் க்ரியேட் பண்ண ஒரு டாக்குமெண்ட்டு. ஸோ நான் க்ரியேட் பண்ண டாக்குமெண்ட்டில் ஸ்கூலுங்கிறது ஒரு டெக்ஸ்ட், ஒரு சிங்கிள் டெக்ஸ்ட். ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். இந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்பர் கேஸில் இருக்குது. சரியா, ஸோ எஸ்ஸு சிஏ ஓஓஎல் எல்லாமே அப்பர் கேஸு. ஸோ என்ன பண்ணுறேன்னா என்னோடய மிஸ்டேக் பை மை மிஸ்டேக் என்ன அப்படின்னா வந்துட்டு ஹெச்சுங்கிறது ஸ்மாலில் போட்டேன், என்ன பண்ண கேப்ஸில் பண்ணணும். ஸோ நான் எப்படிப்பா வந்துட்டு நான் கேப்ஸில் பண்ணுறது அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ பாருங்கள், எஸ்ஸு சி இருக்குது, ஹெச் மட்டும் ஸ்மாலில் போட்டேன், ஓஓஎல். சரியா, நான் என்ன பண்ணோம், அந்த ஹெச்சை வந்துட்டு கேபிட்டலில் மாற்றணும். ஸோ ஒன் ஆஃப் ஃபஸ்ட்டு வே என்ன அப்படின்னா, ஸோ இன்செஷன் பாயிண்ட் மவுஸில் போய்ட்டு என்ன மவுஸ் அல்லது கீபோர்ட் நான் எதை வேணாலும் பண்ணலாம். நான் மூவிங் அந்த இது சொன்னோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். நான் மவுஸ் வந்துட்டு ஈஸியாக இருக்கும். ஸோ மவுஸை கூட என்ன பண்ணேன்னா, ஸோ இன்செஷன் பாயிண்ட் இந்த ஓக்கு முன்னாடி, சரியா, ஓக்கு முன்னாடி வச்சுட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு பேக் ஸ்பேஸு. ஸோ கீபோர்டில் உங்களுக்கு பேக் ஸ்பேஸ்க்குன்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகுனா உங்களுக்கு இந்த ஹெச் வந்துட்டு என்ன ஆகுனா உங்களுக்கு டெலீட் ஆகிடும். ஸோ பேக் ஸ்பேஸ்க்கு அதோட டெலீட் ஆகிட்டு உங்களுக்கு வெறுமனாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஹெச் வந்து கேப்ஸில் போடலாம். இது ஒரு வே. சரியா, ஸோ இன்னொரு வே என்ன அப்படின்னா, ஸோ இன்னொரு வே பாருங்கள், டெலீட் கீ. ஸோ டெலீட் கீனா ஒன்றும் கிடையாது. அதாவது பேக் ஸ்பேஸ் கீனா என்ன பண்ணோம்னா, நம்ம எந்த கேரக்டர் டெலீட் பண்ணோமோ, எதை நம்ம டெலீட் பண்ணோமோ அதுக்கு பின்னாடி இன்செஷன் பாயிண்ட், அந்த கேரக்டருக்கு பின்னாடி இன்செஷன் பாயிண்ட் வச்சோம்னா நம்ம என்னைக்கு ப்ரெஸ் பண்ணோம், பேக் ஸ்பேஸ் கொடுத்தோம்னா அந்த கேரக்டர் டெலீட் ஆயிடும். சரியா, ஸோ இன்னொரு வே என்னன்னா, அந்த டெலீட் பண்ண வேண்டிய கேரக்டருக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம், முன்னாடி அந்த இன்செஷன் பாயிண்ட்டை வச்சுட்டு டெலீட் கீயை ப்ரெஸ் பண்ண என்ன இந்த ஹெச் வந்துட்டு கேன்சல் ஆகிடும். ஓகேவா, அப்போ என்ன பண்ணலாம், நம்ம வந்துட்டு அந்த ஹெச்சுக்கு பதிலாக நம்ம கேபிட்டல் ஹெச் போடலாம். புரிஞ்சுதா. ஸோ ஒரு கேரக்டர் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒன்று மாற்றணும் அல்லது ஒன்று டெலீட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், அந்த பர்டிகுலர் கேரக்டருக்கு ரைட் சைடில் வச்சுட்டு பேக் ஸ்பேஸ் கொடுத்தா அது டெலிட் ஆகிடும். இதுவே வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த கேரக்டருக்கு வந்துட்டு முன்னாடி ஃப்ரண்ட் சைடில் வச்சு நம்ம டெலிட் கீயை ப்ரெஸ் பண்ணாலும் அந்த பர்டிகுலர் கேரக்டர் வந்துட்டு டெலிட் ஆகிடும். நீங்கள் வேறு கேரக்டர் என்ன பண்ணலாம், நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ கேரக்டர்னா தமிழில் எழுத்துருன்னு சொல்லுவோம். புரியுதா. ஸோ இதான் என்ன வந்துட்டு உங்களுக்கு பேக் ஸ்பேஸ்க்குனா டெலிட்ஸ் தி கேரக்டர் லெஃப்ட் ஆஃப் தி இன்செஷன் பாயிண்ட். ஸோ இன்செஷன் பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் இருக்கிற எந்த கேரக்டராக இருந்தாலும் டெலிட் ஆகிடும். சரி, நான் மாற்றி வந்து ஓக்கு முன்னாடி வச்சுனா என்ன ஆகும் எனக்கு, ஸோ ஓ இருக்குது. ஸோ ஓக்கு பின்னாடி வச்சுனா என்ன ஆகும், நான் பேக் ஸ்பேஸுக்கு கொடுத்தோன்னா ஓ கேன்சல் ஆகி போயிடும். ஓகேவா. ஸோ ஓக்கு முன்னாடி வச்சுட்டு வந்து டெலிட் கீ கொடுத்தோம்னா ஓ போயிடும். ஸோ எந்த கேரக்டர் நான் வந்துட்டு மாற்றணுமோ கரெக்டாக நான் வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ டெலிட் கீ என்னன்னா டெலிட்ஸ் கேரக்டர் ரைட் ஆஃப் தி இன்செஷன் பாயிண்ட். ஸோ அந்த இன்செஷன் பாயிண்ட் ரைட் சைடு இருக்கிற கேரக்டர் வந்துட்டு டெலிட் பண்ணிடும். புரிஞ்சா, ரொம்ப ஈஸியாக இருக்கும். டு இன்சர்ட் a text in between if something is left out, the insertion can be made by taking the insertion pointer to the current location and press the insert key. The newly typed text is inserted. ஸோ ஒன்றும் கிடையாது, நான் என்ன டெலிட் பண்ணிட்டு ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ண அப்படின்னா என்ன பண்ணால் இன்சர்ட் கீன்னு ஒன்று இருக்கும். ஸோ இன்சர்ட் அப்படிங்கிறத அந்த கீ வந்து ப்ரெஸ் பண்ண அப்படின்னா என்ன பண்ணலாம், அந்த பர்டிகுலர் இடத்துல என்ன பண்ணலாம், நான் ஸ்கூல்னு இருக்கு அப்போ ஹெச்னு டைப் பண்ணோன்னா நான் அந்த கீ யூஸ் பண்ணலாம், டேரெக்டாக அந்த கீபோர்டில் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். சரியா. ஸோ தட் எக்ஸிஸ்டிங் டெக்ஸ்ட் மூவ்ஸ் டு தி ரைட்டு. ஸோ நான் எப்போ டைப் பண்ணாலுமே நான் அதாவது இப்போ இங்கே இருக்குது அப்படின்னா வந்துட்டு நான் இப்போ ஹெச் வந்துட்டு என்ன பண்ண நான் டைப் பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்துட்டு ஸோ நான் டைப் பண்ணுற எல்லாமே என்னன்னா வந்துட்டு எனக்கு மூவ் டு தி ரைட்டு. ஸோ ரைட் சைடு வந்துட்டு போயிட்டே இருக்கணும். எப்போனே ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ண அப்படின்னா அது ரைட் சைடு வந்துட்டு மூவ் ஆகிட்டு போகும். அதான் சொல்கிறாங்க திஸ் இஸ் இன்சர்ட் மோடு. ஸோ எதாவது நான் டைப் பண்ணேன் அப்படின்னா அந்த மோடு பேர் இன்சர்ட் மோடு. ப்ரெஸ் தி இன்சர்ட் கீ எகைன். ஸோ இன்சர்ட் கீ வந்துட்டு எகைன் வந்துட்டு நான் ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா என்னன்னா திஸ் டெக்ஸ்ட் இஸ் ஓவர் ரிட்டன் ஆன் எக்ஸிஸ்டிங் டெக்ஸ்ட்டு. ஸோ ஆல்ரெடி என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா வந்துட்டு ஸ்கூலுன்னு இருக்குது, நான் வந்துட்டு ஹெச் வந்துட்டு அடிச்சுட்டு நான் ஸ்கூலுன்னு டைப் பண்ணிவிட்டேன். ஸோ எகைன் நான் இன்சர்ட் கீயை கொடுத்துறேன் அப்படின்னா மறுபடியும் எனக்கு இன்சர்ட் அந்த கீ ஆப்ஷன் தான் வரும். அப்போ என்னன்னா ஓவர் ரைட் ஆகும். ஸோ அது மேலே என்ன ஆகுனா வந்துட்டு எனக்கு ஸ்கூல்ன்ட்டு டபுள் டைம் வரும். ஸோ அந்த மாதிரி ஓவர் ரைட் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு பேர் என்ன அப்படின்னா வந்துட்டு எக்ஸிஸ்டிங் டெக்ஸ்ட் மேலே வந்துட்டு ஓவர் ரிட்டன் பண்ண அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிறது பேர் என்ன, டைப் ஓவர் மோடு. ஓகேவா. ஸோ பாருங்கள், யூ கேன் டூகிள் பிட்வீன் தி இன்சர்ட் மோட் அண்ட் டைப் ஓவர் மோட் பை ப்ரெஸ்ஸிங் தி இன்சர்ட் கீ. ஸோ இன்சர்ட் கீ ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணால் இன்சர்ட் ஆகும். ஸோ எகைன் நான் ப்ரெஸ் பண்ண அப்படின்னா என்ன ஆகும்னா வந்துட்டு எனக்கு ஓவர் ரிட்டன் ஆகும். ஸோ அதனால் என்ன பண்ண அப்படின்னா வந்துட்டு நான் ஒரு டைம் இன்சர்ட் கீ கொடுத்துறேன்னா அவ்வளோதான். சரியா. ஸோ மறுபடியும் என்ன பண்ணக்கூடாது, அதை கொடுக்கக்கூடாது. அப்போ ஓவர் ரிட்டன் ஆகும். ஸோ அதான் வந்துட்டு இன்சர்ட் கீன்னு சொல்கிறாங்க. சரியா. ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு செலக்ட் மூவ் அண்ட் காப்பி டெக்ஸ்ட். ஸோ ரொம்ப ஈஸி தான். சரி, நீங்கள் 5th சாப்டர்ல வந்துட்டு தெளிவாக சொல்லியிருப்பாரு. அதுலேயே உங்களுக்கு
எல்லாமே வரும். எப்படி காப்பி பண்ணுறது, எப்படி மூவ் பண்ணுறது, எப்படி ட்ராக் பண்ணுறது, ட்ராப் பண்ணுறது, அதே தான் சிம்பிள் கான்செப்ட். நம்ம ஈஸியாக சீக்கிரமாக முடிச்சிடலாம். சரியா, ஒரு 5 மினிட்ஸ் நம்ம முடிச்சிடலாம். ஸோ லிசன் பண்ணுங்கள். செலக்ட், மூவ் அண்ட் காப்பி டெக்ஸ்ட். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டாபிக் நினைக்கிறேன். இந்த டாப்பிக்கோட உங்களுக்கு முடியுது. சரியா, அவ்வளோதான். செலக்டிங் டெக்ஸ்ட் இன் எனி வேர்ட் ப்ராசஸர் தி டெக்ஸ்ட் ஹேஸ் டு பி செலக்டட் ஃபார் பர்ஃபார்மிங் எனி ஆப்ரேஷன் லைக் காப்பிங், மூவிங், ஃபார்வர்டிங் எக்ஸெட்ரா. திஸ் டெக்ஸ்ட் செலக்ஷன் கேன் டன் பை 2 மெத்தட்ஸ். ஸோ ஒரு டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செலக்டிங் இருக்கா, ஆனால் இதை வந்து செலக்ட் பண்ணோம். ஸோ செலக்ட் பண்ணுறோம்னா ஃபுல்லாக எனக்கு என்ன ஆகுனா சேடாகி வரும். ஓகேவா, ஸோ கர்சர் வந்துட்டு இப்படி இருந்து ஃபுல்லாக வந்து இப்படி செலக்ட் பண்ணும். ஸோ இதான் வந்துட்டு செலக்டிங் சொல்லணும். ஸோ 2 வேலை செலக்ட் பண்ணலாம். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் டெக்ஸ்ட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் கண்டினியூஸ். ஸோ கண்டினியூஸ் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொன்றா, அதாவது கண்டினியூஸ் அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்துட்டு ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணுறது. கர்சர் வந்து ஒவ்வொரு கேரக்டராக வந்துட்டு போச்சு, கர்சர் ஒவ்வொரு கேரக்டராக அப்படியே செலக்ட் பண்ணி போச்சு அப்படின்னா வந்துட்டு கண்டினியூஸ். நான் கண்டினியூஸ் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா அதாவது ஒவ்வொன்றா எல்லாத்தையுமே நான் செலக்ட் பண்ணிக்கலாம். சரி, விட்டு இது பண்ணிக்கலாம். ஸோ நான் கண்டினியூஸ் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை செலக்ட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நான் இங்கே செலக்ட் பண்ணுறேன். ஸோ அங்கங்கே நான் வந்துட்டு செலக்ட் பண்ணேன் அப்படின்னா வந்துட்டு என்ன பண்ணலாம்னா, சரி வேணுங்கிறத மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறது வந்துட்டு நான் கண்டினியூஸ். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு செலக்ட் தி கண்டினியூஸ் டெக்ஸ்ட். டு செலக்ட் தி டெக்ஸ்ட் கண்டினியூஸ்லி டேக் தி இன்செர்ட் பாயிண்ட் டு தி ஸ்டார்டிங் ஆஃப் தி டெக்ஸ்ட். ஸோ எந்த டெக்ஸ்ட் நம்ம காப்பி பண்ண செலக்ட் பண்ணமோ அந்த டெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் வந்துட்டு அந்த இடத்துல வந்து இன்செர்ட் பாயிண்ட் வந்துட்டு கொண்டுட்டு போயிடணும். ஹோல்ட் தி ஷிஃப்ட் கீ அண்ட் ட்ராக் தி மவுஸ். ஸோ ஹோல்ட் தி ஷிஃப்ட் கீனா ஷிஃப்ட் கீ வந்து கீபோர்டில் இருக்கும். அதை ஹோல்ட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம அப்படியே வந்துட்டு நம்ம ஏரோ மார்க் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அதை அந்த கீ ஷிஃப்ட் கீ அண்ட் ட்ராக் தி மவுஸ் ஆக்சன். நம்ம மவுஸ் என்ன பண்ணலாம், மவுஸ் யூஸ் பண்ணலாம், கீபோர்டு யூஸ் பண்ணலாம். ஸோ மவுஸ் அப்படியே நம்ம ட்ராக் பண்ணோம், ட்ராக்னா இழுத்துக்கிட்டே போகணும். அப்படியே இழுத்துக்கிட்டே போனோம் அப்படின்னா அதை ஹோல்ட் பண்ணி ஷிஃப்ட் கீ ஹோல்ட் பண்ணிட்டு அப்படி இழுத்துட்டே போனோம் அப்படின்னா என்னன்னா எங்களுக்கு எவ்வளோ டெக்ஸ்ட் நம்ம கேட்டோம் நம்ம என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணலாம். ஸோ இந்த இதிலிருந்து இது வரைக்கும் நான் செலக்ட் பண்ணால் என்ன பண்ணிக்கலாம், ஸோ மவுஸ் இன்செர்ஷன் பாயிண்ட் இந்த இடத்துல வச்சுட்டு அப்படியே மவுஸ் ட்ராக் பண்ணிட்டு போனால் இங்கே செலக்ட் ஆகிடும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த செலக்டட் டெக்ஸ்ட் கேன் பி யூஸ்டு ஃபார் எனி ஆப்ரேஷன். ஸோ அந்த டெக்ஸ்ட்டை என்ன பண்ணலாம், அதை காப்பி பண்ணலாம், கட் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். சரியா, ஸோ அதான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நான் கண்டினியூஸ் டெக்ஸ்ட் அப்படின்னா டு செலக்ட் திஸ் டெக்ஸ்ட் நான் கண்டினியூஸ்லி டேக் தி இன்செர்ட் பாயிண்ட் டு தி ஸ்டார்டிங் ஆஃப் தி டெக்ஸ்ட் கண்ட்ரோல் கீ. அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, கண்டினியூஸாக ஒரு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணனா ஷிஃப்ட் கீ, அங்கங்கே எனக்கு வேணுங்கிறது மட்டும் நான் பண்ணேன்னா கண்ட்ரோல் கீ. கண்ட்ரோல் அப்படின்னா எனக்கு எது வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கலாம். ஷிஃப்ட் கீ அப்படின்னா வந்துட்டு கண்டினியூஸாக நான் ஒரு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணனா வந்துட்டு ஷிஃப்ட் கீ. புரிஞ்சுதா, ஸோ ஹோல்ட் தி கண்ட்ரோல் கீ அண்ட் ட்ராக் அக்ராஸ் இட் தி ரெக்வயர்ட் டெக்ஸ்ட் இஸ் செலக்டட் அண்ட் ரிலீஸ் தி கண்ட்ரோல் கீ. தி ரெக்வயர்ட் டெக்ஸ்ட் இஸ் செலக்டட் ஃபார் எனி ஆப்ரேஷன். புரிஞ்சுதா, ஸோ கண்டினியூஸ் டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஷிஃப்ட் கீ யூஸ் பண்ணிட்டு நான் வந்துட்டு மவுஸ் ட்ராக் பண்ணோம். இது வந்துட்டு அங்கங்கே நான் எனக்கு வேணுங்கிறத மட்டும் நான் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் இது யூஸ் பண்ணி இது வந்து செலக்ட் பண்ணுறேன், அடுத்து இதை செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா என்ன பண்ணலாம், நான் கண்ட்ரோல் கீ யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் செலக்ஷன் பை டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ். செலக்ட் யூசிங் மவுஸ். நம்ம செலக்ட் பண்ணோம் பார்த்தீங்களா, செலக்ட் பண்ணி என்ன பண்ணலாம், மவுஸ் யூஸ் பண்ணி மூவ் பண்ணுமா. ஸோ மவுஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், மூவ் பண்ணாலும் நம்ம கீபோர்ட் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ மவுஸ் பண்ணி எப்படி செலக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டு செலக்ட் தி டெக்ஸ்ட் யூசிங் மவுஸ். ஸோ டேக் தி இன்செர்ஷன் பாயிண்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா கீபோர்டில். சரி, அந்த ஃபஸ்ட் இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு கீபோர்டில் வந்துட்டு நம்ம எப்படி பட்டன்னு பார்த்தோம். ஸோ இது மவுஸ் வந்துட்டு டேரெக்டாக எப்படி பட்டன்னு பார்த்தோம்னா, ஸோ ஃபஸ்ட்டு மவுஸ் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறோம் செலக்ட் பண்ணுறோன்னு பார்த்தோம்னா டேக் தி இன்செர்ட் பாயிண்ட் டு தி ஸ்டார்ட் ஆஃப் தி டெக்ஸ்ட் ஹோல்ட் ஆன் தி லெஃப்ட் மவுஸ் பட்டன். ஸோ லெஃப்ட் மவுஸ் பட்டனா 2 பட்டன் லெஃப்ட் ரைட் இருக்குது. ஸோ லெஃப்ட் மவுஸ் பட்டன் வந்துட்டு என்ன ஹோல்ட் பண்ணி நம்ம ட்ராக் பண்ணணும். ஸோ மவுஸ் பட்டன் இதான் மவுஸ் பட்டன் அப்படின்னா ஸோ லெஃப்ட் வந்து கிளிக் பண்ணி அப்படியே நம்ம வந்துட்டு ட்ராக் பண்ணோன்னா என்ன செலக்ட் ஆகிடும். அது முன்னாடி வந்து கீபோர்டில் பண்ணுறது. சரியா, ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. ரிலீஸ் தி மவுஸ் பட்டன் when the required portion of the selected the selected text will be highlighted. ஸோ ப்ளூ கலரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதை செலக்ட் பண்ணால் அது வந்து ப்ளூ கலர் ஷேட் ஆயிருக்கும். ஓகேவா, ஸோ இதான் என்ன அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு மவுஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது. கீபோர்டு அப்படின்னா நம்ம முன்னாடி சொன்னது தான். டேக் தி இன்செர்ட் பாயிண்ட் டு தி ஸ்டார்ட் ஆஃப் தி டெக்ஸ்ட் ஹோல்ட் தி ஷிஃப்ட் கீ அண்ட் யூஸ் தி மூவ்மெண்ட் கீஸ். ஸோ மூவ்மெண்ட் கீ சொன்னோமா, ஸோ முன்னாடி நம்ம பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ணோம், செலக்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஷிஃப்ட் கீ யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு மவுஸ் வச்சு ட்ராக் பண்ணோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஏரோ மார்க் கீ இருக்கும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டு அப் அண்ட் டவுன் வந்துட்டு கீபோர்டில் இருக்கும். ஸோ இந்த கீ வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வேணுங்கிற டெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இந்த ரெக்கார்ட் போர்ஷன் செலக்ட் ரிலீஸ் தி ஷிஃப்ட் கீ முடிச்சோன்னே என்ன பண்ணால் நம்ம ஷிஃப்ட் கீ ரிலீஸ் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூசிங் ஷார்ட்கட் கீஸ். ஸோ நம்ம ஷார்ட்கட் யூஸ் கூட பண்ணலாம். ஷார்ட்கட் கீஸ் ஹெல்ப் டு செலக்ட் தி டெக்ஸ்ட் குயிக்லி அண்ட் ஈஸிலி. ஸோ ஈஸியாக நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு டு செலக்ட் அ வேர்டு. ஸோ ஒரு பர்டிகுலர் வேர்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மூவிங் மட்டும் இந்த பர்டிகுலர் இந்த வேர்டு மட்டும் நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா இந்த வேர்டு நான் மவுஸை வச்சு என்ன டபுள் கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு எனக்கு அந்த வேர்ட் செலக்ட் ஆகிடும். டு செலக்ட் தி என்டையர் டாக்குமெண்ட். ஸோ என்டையர் டாக்குமெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இதில் ஃபுல்லாக இந்த பேஜ் ஃபுல்லாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு இந்த பேஜ் மட்டும் கிடையாது. ஸோ ஒரே ஒரு பேஜாக ஒரு டாக்குமெண்ட்டுக்கு அந்த டாக்குமெண்ட்டில் ஒரே ஒரு பேஜ்னா வந்துட்டு நீங்கள் கண்ட்ரோல் ஆள் கொடுக்கலாம். இல்லை எனக்கு 10 பேஜ் இருக்குது, எனக்கு 10 பேஜ் வேணும் அப்படின்னால நீங்கள் எனக்கு கண்ட்ரோலே கொடுக்கலாம். ஸோ இம்பார்ட்டண்ட்டான 1 மார்க்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இது வந்துட்டு தமிழ் மீடியத்தில் இதே தான் நீங்கள் ஒரு டைம் படித்து பார்த்தா தெரியும். ஏன்னா நீங்கள் 5th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கீங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு நான் நெக்ஸ்ட் வந்துட்டு அடுத்ததுக்கு போகிறோம்பா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் மூவிங் அண்ட் காப்பிங். எப்படி வந்து மூவ் பண்ணுறது. ஸோ மூவிங் அண்ட் காப்பினா நான் தமிழில் சொல்லிடலாம். ஸோ அதை முன்னாடி நம்ம சொன்னது அந்த செலக்ட் பண்ணுற பார்த்தீங்களா அது சுட்டெலி, நம்ம மவுஸ் அப்படிங்கிறது சுட்டெலின்னு சொல்லுவோம். அது வழியாக நம்ம ஒரே தேர்ந்தெடுத்துன்னு விசிபிளாக நம்ம ஒரே தேர்ந்தெடுத்து 1 கிளாஸ் படித்து பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. நெக்ஸ்ட் பார்த்தா உரையை நகர்த்தல். மூவிங் அப்படின்னா வந்துட்டு நகர்த்தல், காப்பிங் அப்படின்னா வந்துட்டு நகலெடுத்தல். ஸோ உரையை நகர்த்தல் அப்படின்னா பார்த்தா என்னன்னா டு மூவ் அ டெக்ஸ்ட் ஃப்ரம் ஒன் லொகேஷன் டு அனதர். ஸோ மூவிங்னாவே வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட் இருக்குது அப்படின்னா வந்துட்டு ஒரு இடத்துல நகர்த்ததுக்கு பேர் தான் மூவிங்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட் டைம் என்னென்னா செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணி Ctrl+X or
ஆர் கட் ஐகான் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு இது இருக்குது பார்த்தீங்கன்னா டூல் பார், அது ஸ்டாண்டர்ட் டூல் பார் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த சிசர் இது இருக்கும். ஸோ இது ப்ரெஸ் பண்ணலாது எடிட் கட்டு சரியா. இது பார்த்தீங்கன்னா கீபோர்டு, இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு மெனு பாரில் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு என்னது எடிட் கட்டு. ஸோ வந்துட்டு அந்த மெனு பாரில் அதில் போய்ட்டு ஃபைல் மெனுவில் போய்ட்டு நம்ம எடிட் அப்படிங்கிற அந்த இதில் போய்ட்டு ஆப்ஷனில் போய்ட்டு பண்ணலாம் ஓகேவா. ஸோ இது வந்து ஷார்ட்கட்டாக பண்ணுறது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீபோர்ட் ஷார்ட்கட் கீ, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமெண்ட்டில் மவுஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது ஓகேவா. ஸோ இந்த டெக்ஸ்ட் இஸ் ரிமூவ் ஃப்ரம் தி சோர்ஸ். அப்போ என்ன ஆகுனா மூவுக்கும் காப்பிக்கு என்னப்பா வித்தியாசம் நல்லா நீங்கள் 5th கிளாஸில் படிச்சிருப்பீங்க. மூவ் அப்படின்னா வந்துட்டு ஒரிஜினலே வந்துட்டு கட் ஆகிடும். ஒரிஜினல் பிளேஸில் இருந்து என்னன்னா அது என்டையர் டெக்ஸ்ட் வந்துட்டு போயிடும். அந்த இடத்துல இது ஜெராக்ஸ் இருக்காது சரி. அது வந்து மூவ். காப்பி அப்படின்னா அதனோட ஒரிஜினலுடைய ஜெராக்ஸ் மட்டும் வேறு இடத்துக்கு போகும், ஒரிஜினல் அதே இடத்துல இருக்கும். புரிஞ்சுதா. ஸோ இதான் வந்துட்டு மெயின் டிஃப்ரென்ஸ் இதுதான். இதை தெரிஞ்சிட்டிங்க. இது இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சிக்க வேண்டியது நம்ம என்ன பண்ணோம்னா இதுக்கு ஷார்ட்கட் கீஸ். இதுக்கு என்ன ஷார்ட்கட் கீஸு. ஸோ மூவ்னா என்ன ஆகும், காப்பினா என்ன ஆகும், இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போகும் சரியா. மூவ் பண்ணுறதுக்கு என்ன கமாண்டு, காப்பி பண்ணுறதுக்கு என்ன கமாண்டு, கட் பண்ணுறதுக்கு என்ன கமாண்டு, பேஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன கமாண்ட், இதை மட்டும் தெரிஞ்சிட்டிங்கன்னா போதும் ஓகேவா. ஸோ நல்லா லிசன் பண்ணு. ஸோ கிளிக் Ctrl+X ஆர் கட் ஐகான் ஆர் எடிட் கட்டு. தி டெக்ஸ்ட் இஸ் ரிமூவ் ஃப்ரம் தி சோர்ஸ் லொகேஷன் அண்ட் பிளேஸ்ட் தி கிளிப்போர்டு. ஸோ கிளிப்போர்ட்னா ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது எங்கே இருக்கும் அப்படின்னா அந்த கட் பண்ண அந்த டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளிப்போர்டில் இருக்கும். கிளிப்போர்டு அப்படின்னா வந்துட்டு டெம்பரரி ஸ்டோரேஜ், ஒரு மெமரி மாதிரி தான், ஒரு ஷார்ட் டைம் மெமரி தான். ஸோ ஒன்ஸ் நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த உடனே அது போயிடும் சரியா. நீங்கள் ஒன்ஸ் அதை காப்பி பண்ணி அல்லது கட் பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ண வரைக்கும் எங்கே ஸ்டோராக இருக்கும் அப்படின்னா கீபோர்டில் கிளிப்போர்டு அப்படிங்கிற அந்த ஸ்மால் மெமரியில் இருக்கும். புரிஞ்சுதா. ஸோ டேக் தி இன்சர்ஷன் பாயிண்டர் டு தி நியூ லொகேஷன். எங்கே நீங்கள் வந்துட்டு காப்பி பண்ணணுமோ அந்த இடத்துல என்ன பண்ணணும், நீங்கள் மூவ் பண்ணணுமோ அந்த இடத்துல லொகேஷன் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ அங்கே வச்சுட்டு என்ன பண்ணணும் Ctrl+V. ஸோ இம்பார்ட்டன்ட்டு அல்லது பேஸ்ட் ஐக்கன் அல்லது எடிட் பேஸ்ட். ஸோ இந்த கமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும், உங்களுக்கு மூவ் ஆகிடும் ஓகேவா. மூவ் பண்ணுறதுக்கான கமாண்ட் பாருங்கள். ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்க ஃபைலில் போய்ட்டு என்ன பண்ணுறீங்க நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு ஃபைலை எடிட்டில் போய்ட்டு கட் பண்ணலாம், அல்லது Ctrl+X போடலாம், கட் ஐக்கான் போகலாம். ஸோ கட் பண்ணிட்டு என்ன பண்ணலாம் கிளிப்போர்டில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ எகன் எந்த டெஸ்டினேஷன் எங்கே போய்ட்டு நீங்கள் வந்துட்டு அதை பேஸ்ட் பண்ணணுமோ அங்கே போய் வச்சுட்டு நீங்கள் Ctrl+V அல்லது பேஸ்ட் ஐக்கான் அல்லது எடிட் பேஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ்ட் ஆகிடும் ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காப்பி. ஸோ காப்பினா வந்துட்டு என்ன நகல் எடுத்தால். ஸோ ஜெராக்ஸ் மட்டும் போகும். ஒரிஜினல் அதே இடத்துல இருந்ததுன்னா அது காப்பி. ஒரிஜினல் அந்த இடத்துல இல்லாமல் ஃபுல்லாக வெளில போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் நம்ம மூவே ஓகேவா. ஸோ அதே மாதிரி ஆஸ் அதே ப்ராசஸ் தான். இங்கே கமெண்ட் பார்த்தீங்கன்னா Ctrl+C, காப்பினா சி ஓகேவா. மூணா வந்துட்டு சிசர் கட் பண்ணுறது ஓகேவா. ஸோ காப்பி ஐக்கன் அல்லது எடிட் காப்பி போகிறீங்க. டூப்ளிகேட் காப்பி ஆஃப் தி டெக்ஸ்ட் இஸ் மேட் அண்ட் சென்ட் டு தி கிளிப்போர்டு. ஸோ நல்லா லிசன் பண்ணி இந்த இடத்துல டூப்ளிகேட் காப்பி. ஸோ டூப்ளிகேட் காப்பி வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் காப்பி நல்லா லிசன் பண்ணிக்கோ. ரிமூவ் ஃப்ரம் தி சரியா. தி டெக்ஸ்ட் இஸ் ரிமூவ் ஃப்ரம் தி சோர்ஸ் லொகேஷன். ஸோ சோர்ஸ்லேருந்து என்டையர் போயிடுச்சு அப்படின்னா அது மூவே. ஸோ அந்த ஜெராக்ஸ் மட்டும் போச்சு அப்படின்னா அதுக்கு என்ன டூப்ளிகேட் காப்பி மட்டும் போச்சுன்னா அது வந்து காப்பி. டேக் தி இன்சர்ஷன் பாயிண்டர் டு தி நியூ லொகேஷன் டு பி காப்பி அண்ட் நெக்ஸ்ட் என்ன கொடுப்போம் பேஸ்ட் ஆகிறதுக்கு வந்துட்டு இந்த கமாண்ட் கொடுத்தா பேஸ்ட் ஆயிடும் ஓகேவா. ஸோ காப்பி பேஸ்ட் புரிஞ்சுதா. ரெக்கார்ட் டெக்ஸ்ட் இஸ் காப்பிடு டு தி ரெக்கார்ட் லொகேஷன். ஸோ தமிழ் மட்டும் நான் தமிழில் தான் சொல்லியிருக்கேன். ஒன்ஸ் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு தமிழில் படித்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும் ஓகேவா. இங்கே பாருங்கள் ஷார்ட்கட் கீஸ் கொடுத்துருக்காங்க, ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஷார்ட்கட் கீஸை வந்து ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ காப்பினா என்ன போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கட்டு. ஸோ கட்னா என்ன வந்துட்டு கட்ஸ் செலக்டட் டெக்ஸ்ட்டு. அதுக்கு என்ன வந்துட்டு கமாண்ட் அப்படின்னா Ctrl+X. ஐக்கான பார்த்தீங்கன்னா சிசர் ஓகேவா. நெக்ஸ்ட் காப்பி அப்படின்னா வந்து டு மேக் டூப்ளிகேஷன் ஆஃப் தி டெக்ஸ்ட்டு. ஸோ Ctrl+C. நெக்ஸ்ட் பேஸ்ட் அப்படின்னா Ctrl+V. டு பேஸ்ட் தி டெக்ஸ்ட் டு நியூ லொகேஷன் ஆஃப்டர் கட் ஆர் காப்பி ப்ராசஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அண்டோ. ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒன்று. ஸோ இந்த அண்டோ அப்படின்னா என்ன அப்படின்னா வந்துட்டு கேன்சல்ஸ் தி ப்ரீவியஸ் ஆப்ரேஷன். ஸோ ப்ரீவியஸ் ஆப்ரேஷன் அப்படின்னா சரி நம்ம ஏதாவது ஒன்று கட் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் அண்டோ ஃபார் எக்ஸாம்பிள் Ctrl+Z கொடுத்துறீங்க அப்படின்னா அல்லது அண்டோங்கிறத கொடுத்துறீங்க. இதான் வந்து ஐக்கான். இதை கொடுத்துறீங்கன்னா ப்ரீவியஸாக நீங்கள் என்ன பண்ணீங்களோ அது வந்துடும். ஸோ இப்போ கட் பண்ணிடுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன இப்போ நீங்கள் கட் பண்ணிட்டீங்க சரியா. ஸோ SVB அப்படிங்கிறது வந்துட்டு என்ன பண்ணிட்டீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் வந்துட்டு கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த ஐக்கான் அல்லது இதை நீங்கள் Ctrl+Z கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகுனா நீங்கள் கட் பண்ணது SVB திருப்பி வந்துடும் சரியா. ஸோ இதான் என்னன்னா அண்டோ ஓகேவா. ஸோ இது வந்துட்டு ஷார்ட்கட் கீஸ் இம்பார்ட்டண்ட்டாக நல்லா பார்த்துக்குவாங்கப்பா, இம்பார்ட்டண்ட்டான ஒன்று ஓகேவா. ஸோ அவ்வளோதான். எனக்கு ஒரே ஒரு கான்செப்ட் தான். நான் 5 மினிட்ஸில் நான் முடிச்சிருவேன், 2 மினிட்ஸில் கூட நான் முடிச்சிருவேன். ஸோ தமிழ் மீடியத்துக்கு நம்ம சொல்லிட்டோம் உரையை நகர்த்த. சரி உரையை நகர்த்தத்தில் மட்டும் மகளிரத்தில் அந்த கான்செப்ட் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். ஸோ லாஸ்ட்டாக ஒரே ஒரு கான்செப்ட் தான் பேஸ்ட் ஸ்பெஷலு. ஸோ ரொம்ப ஈஸி, இது இம்பார்ட்டன்ட் ஒரு சின்ன கான்செப்ட் தான். நீ பெருசாக இது பண்ண தேவையில்லை. இந்த கான்செப்ட் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு MS வேர்டில் இருக்காது சரி, ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் மட்டும் தான் இருக்கும். நீ அதை ட்ரை பண்ணால் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ when you move or copy information the paste option is used to send the information as a whole. ஸோ நம்ம மூவ் ஆனதே நம்ம காப்பி பண்ணோம்னா என்ன ஆகுனா ஸோ நார்மலாக பேஸ்ட் பண்ணோம்னா என்டையர் இது நம்ம என்ன காப்பி பண்ணீங்களோ அப்படியே வரும் சரியா. ஸோ பட் டு மூவ் ஆர் காப்பி ஒன்லி சம் aspects of the data like bits formatting or only
வேல்யூ பேஸ்ட் ஸ்பெஷல். அது சம் இது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு போல்டு பண்ணுது, ஒரு இட்டாலிக், ஒரு அண்டர்லைனு, ஒரு இம்பார்ட்டண்ட்டாக ஹைலைட் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி இதை மட்டும் நான் என்ன பண்ணோம் அப்படின்னா அதை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மாற்றி அதை நான் கொண்டு போய் வைக்கணும். ஸோ அதை ஏதாவது நான் சேஞ்சஸ் பண்ணோம், அந்த சேஞ்சஸ் அப்படியே அங்கே வந்துட்டு சோர்ஸில் என்ன சேஞ்சஸ் பண்ணுறோம் அப்படியே டெஸ்டினேஷனில் வரணும் அப்படின்னா இந்த பேஸ்ட் ஸ்பெஷல். ஸோ பேஸ்ட் பண்ணுறதுலேயே ஒரு ஸ்பெஷலாக பண்ணுறது. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்மேட்டிங் அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் என்ன பண்ணோம், இது வந்துட்டு பேஸ்ட் பண்ணும். ஓகே, டு யூஸ் தி பேஸ்ட் ஸ்பெஷல் செலக்ட் தி டெக்ஸ்ட் அண்ட் அப்ளை மூவ் ஆர் காப்பி தென் அட் தி டெஸ்டினேஷன் லொகேஷன். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், எப்பவும் போல நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம எதை மூவ் பண்ணோம் அதை காப்பி பண்ணோம், அதை செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணால் டெஸ்டினேஷன் லொகேஷன் எடுத்துகிட்டு போயிடணும். ஸோ அதுக்கப்புறம் எடிட் பேஸ்ட் ஸ்பெஷல். ஸோ எடிட்டில் போய்ட்டு பேஸ்ட்டுக்கு கீழே பேஸ்ட் ஸ்பெஷல் இருக்கும். அது இன்னும் பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் கீ கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த ஷார்ட்கட்லாம் இம்பார்ட்டன்ட்டு. ஸோ இதை நம்ம பண்ணால் ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அந்த பாக்ஸில் போய்ட்டு என்ன பண்ணணும்னா ஸோ நிறைய வந்துட்டு நமக்கு என்னென்னா ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். சரியா? ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா DDE. ஸோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு அப்ரிவேஷன் டைனமிக் டேட்டா எக்ஸ்சேஞ்சு. ஸோ அதை நம்ம வந்துட்டு கிளிக் பண்ணோம் அப்படின்னா என்னென்னா இந்த டயலாக் பாக்ஸ் நமக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகாட்டி இதில் DDE லிங்க்குங்கிறது செலக்ட் பண்ணிட்டு ஓகேங்கிறது கொடுத்தோம்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு என்ன செலக்ட் தி டைப் ஆஃப் அப்ளிகேஷன் இந்த கிளிக் ஓகே பட்டன் தி காப்பி டேட்டா இஸ் பேஸ்டட் இன்டு தி டாக்குமெண்ட் வித் இந்த லிங்கோட எனக்கு என்னன்னா காப்பி ஆகும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு டைட்டில் பார் மாதிரி இருக்கும், உள்ள டெக்ஸ்ட் எதாவது டிஸ்பிளே ஆகாது. சரியா? ஸோ நீங்கள் என்ன அதை பண்ணி நீங்கள் அந்த புதுசாக வந்தது என்ன பண்ண அந்த டெஸ்டினேஷன் எதாவது சேஞ்சஸ் நீங்கள் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பாருங்கள் சோர்ஸில் நம்ம எதாவது சேஞ்சஸ் பண்ணால் மட்டும் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மெயினாக அதாவது ஒரு பிளேஸில் நம்ம இருந்து இன்னொரு பிளேஸுக்கு காப்பி பண்ணுறதை மூவ் பண்ணுறோன்னா ஸோ நம்ம என்ன மெயின் அது இதில் வந்துட்டு என்ன சேஞ்சஸ் பண்ணுறோமோ அது வந்துட்டு இங்கே அப்படியே வரும். சரியா? ஆனால் நீங்கள் என்ன பண்ண முடியாது, நீங்கள் காப்பி பண்ணி போட்டு அந்த பேஸ்ட் ஸ்பெஷல் அந்த இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த சேஞ்சஸும் வராது. ஓகேவா? அதில் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. ஓகேவா? அங்கே என்ன நீங்கள் மெயின் சோர்ஸில் பண்ணுறதை வந்துட்டு டெஸ்டினேஷன் டிஸ்பிளே ஆகாம டெஸ்டினேஷன் நீங்கள் எந்த ஒரு நீங்கள் எடிட்டும் பண்ண முடியாது. ஸோ கீழே பாருங்கள் டைனமிக் டேட்டா எக்ஸ்சேஞ்ச் வந்துட்டு உங்களுக்கு ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இட் இஸ் ஏ மெக்கானிசம் இம்பார்ட்டண்ட்டான உங்களுக்கு 2 மார்க் 3 மார்க்கில் கேட்பாங்க. இன்டீரியர் இஸ் ஏ மெக்கானிசம் வேர் பை தி சோர்ஸ் டேட்டா கேன் பி பேஸ்டட் இன்டு தி டெஸ்டினேஷன் எஸ் லிங்க்டு லைவ் காப்பி. ஸோ லைவ் காப்பினா என்னன்னா உங்களுக்கு ஆன்லைன் மாதிரி தான். என்னன்னா நீங்கள் வந்துட்டு இங்கே வந்துட்டு சோர்ஸில் வந்துட்டு இங்கே வந்துட்டு ஒரு ஏ இருக்குது, அந்த ஏவை டெலிட் பண்ண ஒரு ஃபார்மேட் பண்ண வந்துட்டு ஏவை டெலிட் பண்ணிங்கன்னா அங்கே டெலிட் ஆகும். சரி, நீங்கள் அதாவது நம்ம நார்மலாக வந்துட்டு நம்ம ஒரு இடத்துல இருந்து ஒரு ஃபைலில் ஒரு இடத்துல காப்பி பண்ணும்போது எங்கள் சோர்ஸில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணாலும் டெஸ்டினேஷன் வந்துட்டு உங்களுக்கு எந்த எஃபெக்ட்டும் வராது இல்லையா? நீங்கள் அங்கே போய் பண்ணால் மட்டும் தான் வரும். ஆனால் இந்த பேஸ்ட் ஸ்பெஷல் அந்த DDE லிங்க் கொடுக்கும்போது என்ன ஆகுனா இங்கே காப்பி பண்ணும்போது லிங்க் வந்துட்டு காப்பி ஆகிறனால அப்போ அந்த லிங்க் வழியே என்ன ஆகுனா நீங்கள் சோர்ஸில் என்னென்ன கரெக்ஷன்ஸ் பண்ணுறீங்களோ அது எல்லாமே டெஸ்டினேஷன் உங்களுக்கு என்ன ரிஃப்ளெக்ட் ஆகும். அதான் சொல்கிறாங்க இமீடியட்லி ரிஃப்ளெக்ட் இன்டு தி டெஸ்டினேஷன். ஓகேவா? ஸோ இதான் என்ன அப்படின்னா வந்துட்டு DDE இதனுடைய பர்பஸ். இதான் பேஸ்ட் ஸ்பெஷலோடைய அது என்னது அந்த ஃபீச்சரோடைய ஒரு கான்செப்ட்டு. ஸோ ஃபைனலாக அவ்வளோதான். உங்களுக்கு என்னன்னா ஹெல்ப் சிஸ்டம் இன் ரைட்டர். ஸோ ஹெல்ப் சிஸ்டம் இன் ரைட்டர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் ப்ரொவைட் செவரல் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஹெல்ப். ஸோ ஹெல்ப்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை நம்ம வந்துட்டு மெனு பாரில் பார்த்தோன்னா லாஸ்ட் மெனு பார்த்தீங்கன்னா 9ஆவதாக இருக்கிற மெனு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்பு. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஷார்ட்கட் இம்பார்ட்டன்ட். ஹெல்ப்புக்கு வந்துட்டு என்னோட ஷார்ட்கி பார்த்தீங்கன்னா F1. ஸோ அதை கொடுத்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு அல்லது மெனு பாரில் போய்ட்டு ஹெல்ப்பும் கொடுக்கலாம். கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் போய் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஸோ ஏதாவது உங்களுக்கு தெரியல அப்படின்னா உங்களுக்கு F1 கொடுத்துக்கலாம். அடுத்து வாட் இஸ் திஸ் ஏதாவது பர்டிகுலர் இதை பற்றி நீங்கள் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் பற்றி தெரிஞ்சுக்கணும், அல்லது கேன்சி பற்றி தெரிஞ்சுக்கணும் நீங்கள் பண்ணிக்கலாம். சப்போர்ட் இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு என்னது உங்களுக்கு எல்லாம் ஜென்ரலான இன்ஃபர்மேஷன். ஸோ எப்போது ஓப்பன் ஆஃபீஸர்னா ஓப்பன் ஆஃபீஸை பற்றி நீங்கள் என்ன பண்ணலாம் ஏதாவது தெரிஞ்சுக்கலாம். சரியா? ஸோ நார்மலாக வந்துட்டு ஹெல்ப் போனீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு சிஸ்டமோட எல்லாமே தெரியும். ஸோ பர்டிகுலராக எப்போது ஓப்பன் ஆஃபீஸ்னு கொடுத்தீங்கன்னா எந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிச்சிருமோ அந்த அப்ளிகேஷனோட என்டையர் டீட்டெயில்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் விண்டோவாக கிடைக்கும். ஓகேவா? ஸோ டு ஆக்டிவேட் டூல் டிப்ஸ் எக்ஸ்டெண்டட் டிப்ஸ் அண்ட் டு ஹெல்ப் ஏஜென்ட்டை கிளிக் டூல்ஸ் ஆப்ஷன்ஸ். ஸோ ஏதாவது எக்ஸ்டெண்டட் என்ன வந்து டிப்ஸ் வேணும், எனக்கு ஒர்க் பண்ண ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குது எனக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் இது ஹேண்டில் பண்ணலாம். ஃபார் அ மோர் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் செலக்ட் ஹெல்ப் வாட்ஸ் திஸ். ஸோ இன்னொன்று இருக்கிற ரொம்ப வந்து டீட்டெயிலாக வேணும், மோர் டீட்டெயிலாக வேணும் நீங்கள் என்ன பண்ணலாம் வாட்ஸ் திஸ் அந்த ஹெல்ப்பில் போகலாம். அண்ட் ஹோல்ட் தி மவுஸ் பாயிண்டர் ஓவர் தி ஐகான் வேர் யூ வாண்ட் டு மோர் ஹெல்ப் வித். ஸோ இந்த ஃபிகரில் காட்டினாங்களா? ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் மோர்லாம் வந்து நிறைய அதாவது ஜென்ரலாக அதாவது அதாவது ஷார்ட்கட்டாக வந்துட்டு என்ன பண்ணலாம்னா நீங்கள் வந்துட்டு அங்கே போகலாம். இங்கன்னா வந்துட்டு எபோட் அந்த இதில் போகலாம். ஸோ ரொம்ப டீப்பாக வேணும் அதை பற்றி நான் ரொம்ப அந்த டேட்டா பேஸை பற்றி நான் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ். சரி, அந்த டேட்டா பேஸ் ஃபுல்லாக எனக்கு தெரியும், அக்யூரேட்டாக எனக்கு எக்ஸாக்டாக எனக்கு தெரியணும். அப்படிங்கும்போது நீங்கள் இப்போ என்ன பண்ணலாம்னா எக்ஸ்டெண்டட் டிப்ஸ்க்கு வந்துட்டு இந்த டிப்ஸ்க்குள்ளே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த ஜென்ரல் அப்படிங்கிறது போனீங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். நீங்கள் உள்ளே போய் பார்த்துக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படாது, நீங்கள் வேணும்னா தெரிஞ்சுக்கலாம். சரியா? ஸோ ஒர்க் ஷாப்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வேணா நீங்கள் சிஸ்டம் இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? சரிப்பா. சரிக்கு 1 hour நம்ம கிளாஸ் எடுத்துட்டோம். ஸோ இந்த யூனிட் இந்த பார்ட் 1 பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுது. சரியா? பார்ட் 1 வந்துட்டு நம்ம 2 கிளாஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா பார்ட் 2 போகலாம். ஓகேவா? ஸோ கிளாஸை லிசன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ப்ராக்டிக்கல் ஓரியன்டட். ஏன்னா இன்னும் நான் ஃபாஸ்ட்டாகவே போகலாம். இது ப்ராக்டிக்கல் ஓரியன்டட் அப்படின்னா உனக்கு வந்துட்டு வாயில் சொன்னால் உங்களுக்கு புரியாது, நம்ம வந்துட்டு ப்ராக்டிக்கலாக சொன்னால் தான் புரியும். நீங்கள் ஸ்கூல் வந்தபடி நான் கண்டிப்பாக லேபை கூட்டிகிட்டு போய்ட்டு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நான் காட்டுவேன், நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். சரியா? நீங்கள் கான்செப்டை ஃபஸ்ட்டு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. ஏதாவது உங்களுக்கு புரியல அப்படின்னா வந்துட்டு நீங்கள் கால் பண்ணி கேளுங்க. ஓகேவா? கிளாஸ் லிசன் பண்ணிட்டு நோட்ஸ் எடுத்து நோட்ஸை சென்ட் பண்ணுங்கள். நோட்ஸை சென்ட் பண்ண டிலே பண்ணாதீங்க. கரெக்டாக ஸ்லிப் லிஸ்ட்லாம் நல்லா
நல்லா படிங்க. அவ்வளோதான், 4 மாதம் தான் இருக்குது, அதனால் வந்துட்டு தெளிவாக படிங்க. கொரோனா டைம் நீங்கள் ஜாலியாக இருக்காதீங்க. ஏன்னா நீங்கள் எப்படி இதெல்லாம் பண்ணுறீங்களோ இதை வச்சு தான் நாங்கள் மார்க் இந்த ஸ்லிப் டெஸ்ட் நீங்கள் எழுதுறது, அதுக்கப்புறம் நீங்கள் வர இனிமேல் டெஸ்ட்லாம் நிறைய வைப்போம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு மார்க் நாங்கள் போடுவோம். ஸோ அதனால தான் அசால்ட்டாக இருக்க வேண்டாம், அட்டண்டன்ஸ் கரெக்டாக வந்துட்டு கொடுங்க. ஓகேவாப்பா? கிளாஸ் ரெஸ்ட் ரூமுக்கு தேங்க்ஸ்ப்பா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.